ஓம் சாந்தி. சங்கட்டன் கிளாஸ் 29/12/2024. மீஸ்ரீ நம்பர் 366. அவ்வக்தவாணி டேட்டு 15/12/2005. விளக்கம் கொடுத்த நாள் 19/12/2005. மீஸ்ரீ நம்பர் 366. அவ்வக்தவாணி டேட் 15/12/2005. கிளாரிஃபிகேஷன் டேட் 19/12/2005. फरुखाबाद, उत्तर प्रदेश. आज की अभिव्यक्तिवाणी है 15/12/2005 की। हेडिंग दिया है नए वर्ष में. हेडिंग கொடுத்திருக்காங்க புதிய வருடத்தில் स्नेह और सहयोग की रूपरेखा. ஸ்நேகம் மற்றும் சகயோகத்தினுடைய வடிவமைப்பை स्टेज पर लाओ. அதை ஸ்டேஜ் மீது கொண்டு வாருங்கள். हर एक गुण और शक्तियों की गिफ्ट दो. மேலும் பாபா சொல்றாங்க, ஒவ்வொரு குணங்களையும் சக்திகளையும் கிஃப்டாக கொடுங்கள். आज परमात्मा बाप இன்று பரமாத்மா தந்தை अपने चारों ओर के परमात्मा प्यार के अधिकारी बच्चों को देख रहे हैं. இன்று நாலாபுறமும் இருக்கக்கூடிய பரமாத்மாவுடைய பியாரான குழந்தைகள், அவர்கள்தான் பரமாத்மாவுடைய அன்பு குழந்தைகளாக இருப்பவர்களை தந்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட அதிகாரி குழந்தைகளை कैसे अधिकारी बच्चों को देख रहे हैं? பாபா கேட்குறாங்க, எப்படிப்பட்ட அதிகாரி குழந்தைகளை தந்தை பார்க்கிறார்? परमात्मा प्यार के अधिकारी बच्चों को देख रहे हैं. பாபா சொல்றாங்க, பரமாத்மாவுடைய அன்பினுடைய அதிகாரி குழந்தைகள். ये परमात्मा प्यार இந்த பரமாத்மாவுடைய அன்பு विश्व में कोटों में से कोई को प्राप्त होता है. அது விஸ்வத்திலேயே மிகவும் கம்மியிலும் கம்மியாக, கோடியிலும் கோடியில் ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். ये परमात्मा प्यार பாபா சொல்றாங்க, இந்த பரமாத்மாவுடைய பியார் அன்பு की क्या खासियत बताई? இதுல என்ன விசேஷத்தன்மை இருக்குதுன்னு இப்ப பாபா சொன்னாங்க. कोटों में से कोई को प्राप्त होता है. இந்த பரமாத்மாவுடைய அன்பு என்பது கோடியிலும் எங்கேயோ ஒரு சிலருக்கு தான் பிராப்தியாக கிடைக்கும். 500-700 करोड़ आत्माएं हैं. இன்று உலகத்தில் 500-700 கோடி ஆத்மாக்கள் இருக்காங்க. सभी को प्राप्त नहीं होता है. அப்போ என்ன, அனைவருக்கும் பிராப்தியாக ஆகாதா? अव्यक्त रूप में तो होता ही है. பாபா சொல்றாங்க, அவ்வக்த ரூபத்தில் என்னவோ அனைவருக்கும் கிடைக்கும் தான். लेकिन व्यक्त रूप में ஆனால் கண்ணில் பார்க்கக்கூடிய ரூபத்தில், माना प्रैक्टिकल रूप में, அப்படின்னா இதனுடைய அர்த்தம் பிராக்டிக்கலான ரூபத்தில் ये परमात्मा प्यार कोटों में से कोई को ही प्राप्त होता है. இந்த பரமாத்மாவுடைய அன்பு என்பது கோடியிலும் ஒரு சிலருக்கு தான் பிராப்தியாக கிடைக்கிறது.
ये परमात्मा प्यार निस्वार्थ है। இந்த பரமாத்மாவனுடைய அன்பு என்பது சுயநலம் இல்லாததாக இருக்கும். निस्वार्थ प्यार, சுயநலமே இல்லாத அன்பு. प्यार तो है, பாபா சொல்றாங்க அன்பு அன்புதான். रथ के द्वारा है, அதுவும் இந்த உடல் வழியாக தான் இருக்கின்றது. लेकिन निस्वार्थ है। ஆனாலும் அந்த அன்பானது சுயநலமே இல்லாதது. रथ ही न हो, ஒருவேளை பாருங்க ரதமே இல்லை சரீரமே இல்லைன்னா और फिर निस्वार्थ कहा जाए, பிறகு தந்தையினுடைய அன்பு சுயநலமே இல்லாத அன்பு அப்படின்னா ये तो कोई बड़ी बात नहीं। இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. निस्वार्थ प्यार है क्योंकि एक परमात्मा पिता ही निराकारी निरहंकारी है। பாபா சொல்றாங்க சுயநலமே இல்லாத அன்பாக இருக்கக்கூடியவர் என்றால் ஏனென்றால் அவர் தான் நிராகாரி நிர்விகாரி நிரஹங்காரியாக இருக்கக்கூடியவர் பரமாத்மா. क्यों? பாபா கேக்குறாங்க ஏன் 500-700 करोड़ मनुष्य आत्मा निराकारी नहीं है? 500-700 கோடி ஆத்மாக்கள் அவர்கள் நிராகாரி கிடையாதா? निराकारी तो सभी है। அனைத்து ஆத்மாக்களுமே நிராகாரி தான். लेकिन आत्माएं भी शरीर धारण करती है। பாபா சொல்றாங்க ஆனாலும் ஆத்மாக்கள் அனைவருமே சரீரத்தை தாரணை செய்றாங்க. और परमात्मा बाप भी शरीर अर्थात रथ धारण करता है। அதே போலதான் பரமாத்மா தந்தை கூட ரதத்தை தாரணை செய்கிறார். आत्माएं अपने रथ वाली होती है। ஆனால் ஆத்மாக்கள் தன்னுடைய சரீரம் உடையவர்களாக இருப்பாங்க. इसलिए निस्वार्थ नहीं हो सकती। அதனால் ஆத்மாக்கள் அனைவரும் சுயநலம் இல்லாதவர்களாக அப்படி இருக்க முடியாது. சுயநலம் உடையவர்களாக தான் இருக்க முடியும். ஏனென்றால் சரீரம் இருக்குன்னு பாபா சொல்றாங்க. भक्ति मार्ग में भी गाया हुआ है। அதற்காக பக்தி மார்க்கத்திலையும் பாடப்பட்டிருக்கு. सुर नर मुनि सबकी यह रीति। சுரு நர முனி அனைவருக்குமே அவரவர்களுக்கென்று ரத்தம் என்பது இருக்கும். அப்படின்னா தேவர்களோ அல்லது அசுரர்களோ அல்லது மனிதர்களோ அனைவருக்கும் அவரவர்களுக்கென்று உடல் என்பது இருக்கும். स्वार्थ लाग करे सब प्रीति। எப்பொழுது சரீரம் ரதம் இல்லையோ அப்பொழுது தான் சுயநலமே இல்லாத அன்பு என்பது இருக்கும். देवात्मा ही क्यों न हो, பாபா சொல்றாங்க தேவாத்மாக்களாக இருந்தாலும் சரி हर आत्मा को सबसे पहले अपने रथ से प्यार होता है। ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் அவரவர்களுடைய ரதத்தின் மீது தான் அன்பு முதலில் இருக்கும். इस दुनिया में कोई आत्मा பாபா சொல்றாங்க இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் சரி निस्वार्थ नहीं हो सकती। கண்டிப்பாக அவர்கள் சுயநலம் இல்லாதவர்களாக இருக்கவே முடியாது. एक परम पिता परमात्मा शिव ही है। ஆனால் ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா சிவன் மட்டும்தான் जो इस सृष्टि पर आकर के रथ भी धारण करता है। அவர் இந்த சிருஷ்டி மீது வந்து ரதத்தையும் தாரணை செய்து கொள்கிறார். और रथ लेते हुए भी निस्वार्थ होता है। இந்த ரதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அவர் நிர்ஸ்வார்த்தம் அதான் சுயநலமே இல்லாதவராக தான் இருப்பார்.
इसलिए निराकारी भी है क्योंकि रथ में मोह नहीं है। பாபா சொல்றாங்க, அதனால்தான் அவர் நிராகாரியாக இருக்கிறார். ஏனென்றால் இந்த ரதத்தின் மீது நிர்விகாரியாகவும் இருக்கிறார். இந்த ரதத்தின் மீது எந்த ஒரு மோகமும் அவருக்கு கிடையாது. और निरहंकारी भी है। அதே போல நிரஹங்காரியாகவும் இருக்கிறார். प्रैक्टिकल में है। இது இவைகள் அனைத்தும் நடைமுறை வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. प्रैक्टिकल शरीर के साथ कहा जाता है। பிராக்டிக்கல் என்றாலே ஷரீரத்தோடு இருந்து கொண்டு செய்யக்கூடிய செயல்தான். அதுக்காக தான் பிராக்டிக்கல் என்று கூறப்படும். शरीर ही न हो, ஒருவேளை ஷரீரமே இல்லை, इंद्रिया ही न हो, இந்திரியங்களே எதுவுமே இல்லை, तो प्यार नहीं गिना जा सकता। அப்போ அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. प्यार इंद्रियों के द्वारा होता है। ஏனென்றால் அன்பே எப்பொழுது தந்தையிடம் இருந்து நமக்கு கிடைக்கும் என்றால் இந்திரியங்களோடு இருக்கும் பொழுதுதான் அன்பு என்பது கிடைக்கும். मार भी इंद्रियों के द्वारा होती है। அதே போல அடிக்கிறாங்க அப்படின்னாலும் அது இந்திரியங்கள் மூலமாக தான் அடியே விழும். घृणा और द्वेष பாபா சொல்றாங்க, அன்பாக இருக்கலாம் அல்லது வெறுப்பாக இருக்கலாம், ये भी इंद्रियों के द्वारा ही होता है। இது கூட இந்திரியங்கள் மூலமாக தான் செயல்படும். जिससे घृणा और द्वेष होगी, பாபா சொல்றாங்க, அதுக்கு உதாரணத்திற்கு யார் மீதாகவாது வெறுப்பு இருக்கோ அல்லது வஞ்சகம் இருக்கோ, तो दृष्टि ही बदल जाती। அப்போ அவர்களுடைய பார்வையே மாறி போயிடும். दृष्टि से देखने में आता है, அவர்களுடைய திருஷ்டியை கண்களை பார்த்தாலே தெரிய வரும். वाइब्रेशन से परखने में आता है कि அதே போல வைப்ரேஷன் மூலமாக நாம் கண்டும் பிடித்து கொள்ளலாம். घृणा और द्वेष है। இவர்களுக்கு நம்மீது வெறுப்பு இருக்கு, மேலும் வஞ்சகம் இருக்கு என்பதை புரிஞ்சுக்கலாம். लेकिन परमात्मा प्यार, ஆனால் பரமாத்மாவுடைய அன்பு என்பது निस्वार्थ होने के कारण அது சுயநலமே இல்லாததனுடைய காரணத்தினால் शुद्ध प्यार है। அது தூய்மையான அன்பாக இருக்கும். वो निराकारी है। அவர்தான் நிராகாரியாக இருப்பவர். शरीर में रहते हुए भी निराकारी। அவர் இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே இருந்தாலும் நிராகாரிதான். रथ से कोई ममत्व नहीं, அவருக்கு இந்த ரதத்தின் மீது எந்த ஒரு பற்றும் கிடையாது. और जो निराकारी है वो निरहंकारी भी होता है। மேலும் இதே நிராகாரி தான் நிரஹங்காரியாகவும் இருக்கிறார். मनुष्य आत्मा शरीरधारी होने के कारण மனித ஆத்மாக்கள் சரீரம் இருப்பதனுடைய காரணத்தினால் कोई न कोई स्वार्थ में आ ही जाती है। கண்டிப்பாக ஏதாவது சுயநலத்தில் வந்தே விடுவார்கள். क्योंकि उनको अपना रथ है। ஏனென்றால் அவர்களிடம் தன்னுடைய ரத்தம் என்பது சரீரம் இருக்கு. परमपिता परमात्मा को अपना रथ नहीं है। ஆனால் பரம்பிதா பரமாத்மாவிற்கு தன்னுடையது என்ற எந்த சரீரமும் கிடையாது. परमात्मा बाप ही अपने बच्चों को ऐसा निस्वार्थ प्यार देते हैं। பரமாத்மா தந்தை தான் தன்னுடைய குழந்தைகளுக்கும் சுயநலமே இல்லாத அன்பை கொடுக்கின்றார். और कोई मनुष्य आत्मा नहीं दे सकती। ஆனால் இப்படிப்பட்ட அன்பை எந்த ஒரு மனிதர்களும் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது. परमात्मा प्यार பரமாத்மா பியார் அன்பு
ब्राह्मण जीवन का विशेष आधार है। இதுதான் பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷமான ஆதாரமே இதுதான். शूद्र जीवन का आधार नहीं है। பாபா சொல்றாங்க சூத்ர வாழ்க்கையினுடைய ஆதாரம் இல்ல. विशेष वैश्य जीवन का आधार नहीं है। அதே போல விஷயஸ் வைஷ்யர்களுடைய ஆதாரம் கிடையாது. இந்த பரமாத்மா அன்பு देवताई जीवन का भी आधार नहीं है। தேவதைகளுக்கு கூட இந்த பரமாத்மாவுடைய அன்பு ஆதாரமாக இருக்காது. ब्राह्मण जीवन का विशेष आधार है। ஆனால் பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷமான ஆதாரமே இந்த பரமாத்மா அன்பு. ब्राह्मण जीवन का जीवदान है। பாபா சொல்றாங்க பிராமண வாழ்க்கையினுடைய உயிர் தானம் தான் இந்த பரமாத்மாவுடைய அன்பு. अगर ब्राह्मण जीवन में परमात्मा प्यार का अनुभव कम है, ஒருவேளை பிராமண வாழ்க்கையில் பரமாத்மாவுடைய அன்பானது கம்மியாக இருக்கு என்றால் तो प्यार के बिना जीवन रमणीक नहीं होता। அப்போ அன்பு இல்லாமல் பியார் இல்லாமல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்காது. इसलिए बोला है அதனால்தான் சொன்னாங்க ब्राह्मण असली जीवन பிராமணர்களுடைய அசலான வாழ்க்கை संगम युग में होता है। அது இந்த சங்கமிகத்தில் தான் இருக்கிறது. और संगम युग है ही मौजों का युग। மேலும் இந்த சங்கமிகம் எப்படிப்பட்டது என்றால் குஷியை கொண்டாடக்கூடிய யுகம். रमणीक होगा तो मौजों का युग होगा। அதான் இது ரமணீகரமான யுகம், இது ஆனந்தத்தை கொண்டாடக்கூடிய யுகம் இது. नहीं तो सूखा जीवन हो जाता है। பாபா சொல்றாங்க அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையே இனிமையானதாக இருக்கும். இல்லை என்றால் காய்ந்து போன வாழ்க்கை போல இருக்கும். कैसा जीवन हो जाता है? எப்படி வாழ்க்கை ஆயிடுது? सूखा जीवन। பாபா சொல்றாங்க பரமாத்மாவுடைய அன்பு வாழ்க்கையில இல்லைன்னா காய்ந்து போன வாழ்க்கையாக ஆயிடுது பிராமண வாழ்க்கை. तो सूखा देव नहीं बनना है। அதனால்தான் பாபா சொல்றாங்க காய்ந்து போன தேவனாக ஆகாதீங்க, परमात्मा प्यार का अधिकारी बनना है। பரமாத்மாவுடைய அன்பிற்கு அதிகாரிகளாக ஆகுங்க. परमात्मा प्यार ही பரமாத்மாவுடைய அன்பு தான் जीवन में सदा साथ देता है। அது நம்மளுடைய வாழ்க்கையில் சதா கூடவே இருக்கக்கூடியது. चाहे संगम युग हो, பாபா சொல்றாங்க இந்த சங்கமிகமாக இருக்கலாம், चाहे कोई दूसरा युग हो, இல்லை என்றால் வேறு யுகமாக கூட இருக்கலாம். इसलिए सदा साथ देता है। அதனால்தான் எப்பொழுதுமே கூட இருந்து கொண்டே இருக்கும் பரமாத்மாவுடைய அன்பு. संगम युग में विशेषता ये है, மேலும் சங்கமிகத்தில் இதுதான் விசேஷ தன்மை. यहाँ परमात्मा प्यार இங்குதான் பரமாத்மாவுடைய அன்பு प्रैक्टिकल में मिलता है। பிராக்டிக்கலில் நடைமுறையில் கிடைக்கும். शरीर रूपी रथ में प्रवेश करके वो प्यार देता है। பாபா சொல்றாங்க ஷரீர ரூபமான ரதத்திற்குள் பிரவேசமாகி தான் இந்த அன்பை கொடுக்கின்றார். और साथी बन करके सदा सहयोगी रहता है। மேலும் சாத்தியாக ஆகி கூடவே இருக்கக்கூடியவராக ஆகி சதா கூடவே இருந்து கொண்டே இருக்கிறார். सदा सहयोगी रहना அதான் துணைவனாக ஆகி கூடவே இருந்து கொண்டே இருக்கிறார்.
பாபா கேட்குறாங்க, சதா சகயோகியாக ஆகணும்னா उसको कहते हैं आजीवन साथी। तीर्थ में प्रवेश करके वो प्यार देता है और साथी बन करके सदा सहयोगी रहता है। सदा सहयोगी रहना उसको कहते हैं आजीवन साथी। பாபா சொல்றாங்க, சதா சகயோகியாக ஆகணும் என்றால் தந்தைக்கு சகயோகியாக ஆகணும். ऐसा साथी कोई हो नहीं सकता। அதான் துணைவனாக இருந்து கொண்டு நமக்கு சகயோகியாக இருப்பார். அப்படிப்பட்ட சகயோகி வேறு யாருமே இருக்க முடியாது. तो जहाँ प्यार है, அப்போ எங்கு அன்பு இருக்கிறதோ, साथ है, எங்கு துணைவன் இருக்கின்றாரோ, वहाँ सब कुछ बहुत सहज और सरल हो जाता है। அங்கு அனைத்துமே ஈஸியாகவும் எளிதாகவும் எளிமையானதாகவும் இருக்கும். प्रैक्टिकल में सदा साथ नहीं है, ஒருவேளை பிராக்டிக்கல்ல சதா தந்தை கூடவே இல்லைன்னா, और प्यार नहीं है, மேலும் தந்தையினுடைய அன்பே இல்லைன்னா, तो न सहज होगा அப்போ ஈஸியாகவும் இருக்காது வாழ்க்கை, और न सरल होगा। அதே போல எளிமையுடையதாகவும் இருக்காது. बिंदु को याद करते रहो, ஒருவேளை ஒரு புள்ளியை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, बिंदु को याद करना ही कठिन हो जाता है। ஒரு புள்ளியை நினைவு செய்வதே கடினமாக இருக்கும். जितना बुद्धि से खींचेंगे எந்த அளவுக்கு அந்த புள்ளியை புத்தி மூலமாக இழுப்பீங்களோ उतना याद रहेगा। அவ்வளவுதான் நினைவு என்பதே இருக்கும். इसलिए बोला, அதனால் தான் இங்கு கூறினார், यहाँ परमात्मा प्यार है, परमात्मा सदा साथ है, वहाँ எங்கு பரமாத்மாவினுடைய அன்பு இருக்கின்றதோ, மேலும் பரமாத்மா எங்கு துணைவனாக இருக்கிறாரோ, सब कुछ बहुत सहज है அப்போ எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், और सरल है। மேலும் எளிமையுடையதாகவும் இருக்கும். इसलिए गाया जाता है सहज राजयोग। அதனால் தான் பாடப்பட்டே இருக்கு சகஜமான ராஜயோகம் என்று. निरंतर योग, அதுதான் நிரந்தரமான யோகமாக இருக்கும். सहज होगा எது ஒன்று எளிதாக இருக்கிறதோ तो निरंतर भी होगा। அப்பொழுது அது நிரந்தரமாக இருக்கும். அதான் ஈஸியாக இருந்தா அது நிரந்தரமாக இருக்கும். सहज नहीं होगा ஒருவேளை எளிமையாக இல்லவே இல்லைன்னா, ஈஸியாக இல்லைன்னா, तो அப்போ निरंतर भी नहीं हो पाएगा। அது நிரந்தரமாகவும் இருக்கவே முடியாது. प्रैक्टिकल परमात्मा प्यार, பிராக்டிக்கலில் பரமாத்மாவுடைய அன்பு मोहब्बत का अनुभव कराता है। அது அன்பு உடையதாக இருக்கு. नहीं तो मेहनत का अनुभव होता है। இல்லை என்றால் கடின உழைப்பாக ஆயிடும். ऐसा अनुभव है ना। பாபா சொல்றாங்க, இப்படி அனுபவம் இருக்கு இல்லையா? परमात्मा प्यार, பரமாத்மாவுடைய அன்பு जिसको मिलता है யாருக்கெல்லாம் கிடைக்கின்றதோ वो कोई भी प्रकार के व्यक्ति अथवा साधनों की आकर्षण में नहीं आ सकता। பாபா சொல்றாங்க, யாருக்கு அப்படிப்பட்ட அன்பு கிடைத்திடுதோ அவங்க எந்த ஒரு நபர் மீதோ அல்லது சாதனங்கள் மீதோ அவங்க ஆக்கர்ஷணப்படவே மாட்டாங்க. क्योंकि परमात्मा आकर्षण, ஏனென்றால் பரமாத்மாவுடைய ஆக்கர்ஷணம், परमात्मा प्यार பரமாத்மாவுடைய அன்பு ऐसा अनुभव कराता है அது அப்படிப்பட்ட அனுபவத்தை ஏற்படுத்தி விடுகிறது.
जो सदा प्यार के कारण लवलीन रहते हैं। சதா அன்பு இருப்பதனுடைய காரணத்தினால் அப்படியே அன்புல மூழ்கி போயிடுறாங்க. जिसको लोगों ने परमात्मा में लीन होना समझ लिया। இதைதான் உலகத்தினர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா பரமாத்மாவோடு போய் கலந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. अब लीन होने की कोई बात नहीं है कि आत्मा परमात्मा में लीन हो जाती है। ஆனால் இப்படி இல்லை, பரமாத்மாவோடு ஆத்மாக்கள் போய் கலந்துடுற விஷயம் இல்லை, ஆனால் பரமாத்மாவுடைய அன்புல கலக்கிறதுனுடைய விஷயம். क्या बात है? அதான் என்ன விஷயம்னு பாபா கேக்குறாங்க. वास्तव में உண்மையில் பார்க்க போனா आत्मा परमात्मा प्यार में लीन हो जाती है। அப்படி இல்லை, அப்படியே போய் ஆத்மாக்கள் அனைவரும் பரமாத்மாவில் போய் கலந்துடுற விஷயம் இல்லை, ஆத்மாக்கள் பரமாத்மாவுடைய அன்புல கலக்கக்கூடிய விஷயம். जुदाई अनुभव नहीं होती। அவர்களுக்கு தனித்து இருப்பது என்பது அனுபவமே ஆகாது. அப்படின்னா பரமாத்மாவோடு தனித்து இருக்கோம் அப்படின்ற அனுபவம் இருக்காது. परमात्मा में लीन नहीं होता। இப்படி பரமாத்மால போய் கலந்துடுற விஷயமே இல்லை, लेकिन परमात्मा प्यार में लवलीन हो जाता है। ஆனால் பரமாத்மாவுடைய அன்புல கலக்கக்கூடிய விஷயம் இது. बाप दादा चारों ओर के बच्चों को देखते हैं। இன்று பாப்தாதா நாலாபுறமும் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். मूल रूप में कितनी दिशाएं हैं? பாபா கேக்குறாங்க, முக்கியமான திசைகள் எவ்வளவு இருக்கு? மூல ரூபத்துல திசைகள் எத்தனை? 4 दिशाएं। 4 திசைகள் कौन இருக்கின்றன. कौन सी? எந்தெந்த திசைகள் இருக்கின்றன? पूरब पश्चिम उत्तर और दक्षिण। கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. और मूल धर्म कौन से हैं? மேலும் மூலமான தர்மங்கள் எத்தனை? 4 मूल धर्म है। முக்கியமான மூலமான தர்மங்கள் 4. कौन कौन से? அவைகள் கூட என்னென்ன? देवता, इस्लामी, தேவதைகள், இஸ்லாமி, बौद्धि பௌதி, और क्रिश्चियन। மேலும் கிறிஸ்டியன். कहते हैं देवताएं சொல்லியிருக்காங்க இல்லையா, தேவதைகள் ऊंची स्टेज में रहती है। உயர்ந்த ஸ்டேஜில் வசிக்கக்கூடியவங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதான் மேல வசிக்கக்கூடியவர்கள் தேவர்கள். देवताओं का मुखिया कहाँ रहता है? பாபா கேக்குறாங்க, தேவதைகளினுடைய ஹெட் எங்க வசிப்பார்? है? कहते हैं कैलाशी वासी है। சொல்லியிருக்காங்க கைலாசவாசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. कौन से पर्वत पर रहता है? அவர் எந்த மலையில் வசிக்கின்றார்? कैलाश पर्वत। அதுதான் கைலாச பர்வதத்தில் வசிக்கின்றார். तो कैलाश पर्वत कौन से पर्वत पर है? இப்போ பாபா கேக்குறாங்க, கைலாய மலை எந்த மலையில் இருக்கு? हिमालय पहाड़। இமயமலையில் இருக்கு. हिमालय पहाड़ का एक हिस्सा कैलाशी। இமயமலையில் ஒரு சைடு ஒரு இடத்தில் தான் கைலாசம் என்பது இருக்குன்னு சொல்றாங்க. कैलाश पर्वत कहा जाता है। அந்த ஒரு இடத்தில் இமயமலையில ஒரு இடத்துல இருக்கும் அந்த மலையை தான் கைலாச மலை என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். तो जब देवताओं का मुखिया ही ऐसी ऊंची स्टेज पर रहता है, அப்போ தேவதைகளினுடைய தலைவரே அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்டேஜில் வசிக்கிறார் என்றால் तो दूसरे देवताएं कहाँ रहते होंगे? அப்போ மற்ற தேவதைகள் எங்கு வசிச்சிருக்கணும்? वो भी तो ऊंची स्टेज पर ही रहते होंगे। அப்போ அவர்களும் உயர்ந்த ஸ்டேஜில் தானே வசிச்சிருக்கணும் இல்லையா? कौन सी दिशा में है हिमालय पहाड़? பாபா கேக்குறாங்க, அது எந்த திசையில இருக்கு இந்த இமாலய மலை? कैलाश पर्वत। அதுதான் கைலாச மலை எந்த மலையில் இருக்குன்னு, எந்த சைடு இருக்குன்னு கேக்குறாங்க. इसलिए उत्तर में
அதான் வடக்கு பகுதியில் இருக்கு. यादगारें बहुत बनाई हुई हैं। அதனால்தான் பாபா சொல்றாங்க வடக்கு பகுதியில் நிறைய நினைவார்த்தத்தை உருவாக்கி இருக்காங்க. केदारनाथ, बद्रीनाथ, கேதார்நாத், பத்ரிநாத், विश्वनाथ, अमरनाथ, விஸ்வநாத், அமர்நாதன், तो वो दिशा हो गई देवताओं की। இது தேவர்களினுடைய திசையாக ஆயிடுச்சு. और उसके अपोजिट में दूसरी दिशा பாபா சொல்றாங்க இதற்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய திசை कौन सी है? எந்த திசை இருக்கு? दक्षिण। அதுதான் தக்ஷணம், சவுத்து. दक्षिणी देश कौन सी है? அதான் தெற்கு பகுதி. பாபா சொல்றாங்க தக்ஷணம் அல்லது தெற்கு பகுதியினுடைய தேசங்கள் என்னெல்லாம் இருக்கு? भारत के दक्षिण में பாரதத்தினுடைய தக்ஷணத்தில் एक सागर भी है। ஒரு கடலும் இருக்கு. कौन सा सागर है? அது எந்த கடல்? है? अरब सागर। அதுதான் அரபிக்கடல் அப்படின்னு சொல்றாங்க. पहले जो संपूर्ण भारत था முதலில் சம்பூர்ணமான பாரதம் எப்பொழுது இருந்ததோ उसमें पाकिस्तान भी शामिल था। அந்த சமயத்தில் பாகிஸ்தானும் இணைந்துதான் இருந்தது. अभी भारत खंडित हो गया है। ஆனால் இப்போ பாரதம் துண்டிக்கப்பட்டிருக்கு. तो अरब सागर नहीं उतना गिना जाता। हिंद महासागर को दक्षिण सागर कहते हैं। பாபா சொல்றாங்க அதனால அரபு கடலை இவ்வளவு சொல்றது இல்ல, இந்து மகா சமுத்திரத்தை தான் தக்ஷண பாரதத்துல இருக்குன்னு சொல்றாங்க. लेकिन अरब देश ஆனால் அரபு தேசம் ये इस्लामियों के देश இதுதான் இஸ்லாமியர்களினுடைய தேசம். दक्षिणी देश कहे जाते हैं। இதை தக்ஷண தேசம் அப்படின்னா தெற்கு பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள்னு சொல்லப்படுகிறது. इसमें मिस्र, अफ्रीका, இதுல ஆப்பிரிக்கா, अरब देश वगैरह आ जाते हैं। இதுல அரபு தேசங்கள் போன்றவைகள் எல்லாம் வருகின்றன. फिर पूर्व साइड में அதே போல கிழக்கு சைடு कौन सा धर्म है? எந்த தர்மம் வருகிறது? बौद्ध धर्म। பௌத்தி தர்மம் இருக்கின்றது. और पश्चिम में அதே போல மேற்கு பகுதியில் उसके अपोजिट அதுக்கு நேர் ஆப்போசிட்ல என்ன இருக்கு? पश्चिम। पश्चिम में क्रिश्चियन धर्म। அதான் மேற்கு பகுதி. மேற்கு பகுதினா கிறிஸ்டியன் தர்மம் இருக்கின்றது. क्रिश्चियनिटी फैली हुई है। கிறிஸ்டியனிட்டி பரவி இருக்கும் பாரதத்தில். அதான் மேற்கு பகுதியில் பரவி இருக்கும். चाहे यूरोप हो, चाहे अमेरिका हो, யூரோப்பாக இருக்கலாம் அல்லது அமெரிக்காவாக இருக்கலாம். तो चार मुख्य धर्म இப்படி 4 முக்கியமான தர்மங்கள் இருக்கின்றன. और उनमें से चुनी हुई அதிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட श्रेष्ठ आत्माएं भी है। பாபா சொல்றாங்க அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிரேஷ்டமான ஆத்மாக்களும் இருக்கின்றார்கள். उन चुनी हुई आत्माओं को इशारा करके बोलते हैं। அப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட செலக்ட் பண்ணியிருக்கப்பட்ட ஆத்மாக்களை தான் குறித்து இங்கு தந்தை கூறிக்கொண்டிருக்கிறார். चारों ओर के परमात्मा प्यार के अधिकारी। நாலா பக்கமும் இருக்கக்கூடிய பரமாத்மாவுடைய அன்பிற்கு அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். बच्चों को देखते हैं। அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். परमात्मा प्यारे तो सभी बने हैं। பாபா சொல்றாங்க பரமாத்மாவுடைய அன்புக்கு பாத்திரமாக எல்லாரும் தான் ஆகிறார்கள். माना चारों दिशाओं में அப்படின்னா நாலா திசையிலும் நாலாபுறமும் இருக்கக்கூடிய திசைகளில் இருந்து जो भी चुनिंदा बच्चे हैं யாரெல்லாம்
யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் தந்தையுடைய குழந்தைகள் இருக்காங்களோ वो परमात्मा प्यार के अधिकारी तो सभी बने हैं, இவர்கள் அனைவருமே பரமாத்மாவுடைய அன்புக்கு பாத்திரமாக ஆகிறார்கள் தான். लेकिन अंतर क्या है? ஆனால் வித்தியாசம் என்ன ஏற்பட்டிருக்கு? एक है लवली बच्चे, ஒன்று இருப்பாங்க அன்புல கலந்திருக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க. क्या कैसे? அவ கேக்குறாங்க எப்படி இது? लवली, லவ்லீன் லவ்லி அப்படின்னு சொல்றாங்க. उन्होंने लव लिया है, அப்படின்னா லவ்லி அப்படின்னா அன்பை எடுத்துக்க கொண்டவர்கள், அன்புல இருக்கக்கூடியவர்கள். परमात्मा प्यार लिया तो है, பாபா சொல்றாங்க பரமாத்மாவுடைய அன்பை என்னவோ எடுத்துக்கொண்டார்கள் தான். लेकिन क्या नहीं हुए ஆனால் வேறு என்ன இல்ல? है? लवलीन नहीं है, ஆனால் அன்புல மூழ்கி இல்ல. तो एक है लवली बच्चे அதனால தான் பாபா சொல்றாங்க ஒருவர் இருக்காங்க அன்புல கலந்திருக்கக்கூடிய குழந்தைகள், और दूसरे है लवलीन बच्चे। இன்னொரு குழந்தைகள் அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகள். तो श्रेष्ठ कौन से हुए? இப்போ பாபா கேக்குறாங்க இருவரில் சிரேஷ்டமானவர்கள் யாரு? लवलीन, இந்த அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகள்னு சொல்றாங்க. जो लवलीन होंगे वो 24 घंटे யாரெல்லாம் அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்களோ அவங்க 24 மணி நேரத்தில் क्या करेंगे? என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? कुछ करेंगे या सन्यासी बन के हाथ पे हाथ धरे बैठे रहेंगे? ஏதாவது செய்வாங்களா? இல்லையென்றால் சந்நியாசிகளை போல கை கால் கட்டி கொண்டு ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பார்களா? क्या करेंगे? என்ன செய்வாங்க? उनकी निशानी क्या होगी? क्या அவர்களுடைய அடையாளம் எப்படி இருக்கும்? दिखाई पड़ेगा? பாபா கேக்குறாங்க அவங்கள எப்படி தெரிய வரும்? அவங்களே என்ன தெரிய போறோம்? हाँ, कर्मयोगी माना कुछ न कुछ कर्म ऐसा करते रहेंगे। அவங்க சொல்றாங்க கர்மயோகின்னு. பாபா சொல்றாங்க ஆமா அவங்க கர்மயோகியாக இருப்பாங்க, ஏதாவது கொஞ்சத்திலும் கொஞ்சம் காரியம் செய்து கொண்டே இருப்பார்கள். जो ईश्वरीय सेवा की नहीं जाती, அதுதான் ஈஸ்வரிய சேவைன்னு எது சொல்லப்படுகிறதோ அதில் அவர்கள் ஈடுபட்டு இருப்பார்கள். एक सेकंड भी उनका ईश्वरीय सेवा के बगैर पास नहीं हो सकता। பாபா சொல்றாங்க அவர்களால் ஈஸ்வரிய சேவை செய்யாமல் ஒரு செகண்ட் கூட பாஸ் ஆகவே ஆகாது, அதான் நேரம் கடந்தே போகாது. व्यर्थ बातों में नहीं जा सकता। அதே போல வேஸ்டான விஷயத்திலும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். अगर व्यर्थ बातों में जाता भी होगा, ஒருவேளை வேஸ்டான விஷயம் போயிடுச்சுனாலும், व्यर्थ कर्मों में वो समय पास होता भी होगा, ஒருவேளை வேஸ்டான சமயம் கடந்துடுச்சுன்னா तो उनको बहुत पश्चाताप होता होगा। அப்போ அவர்களுக்கு ரொம்ப பச்சாதாபம், அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட்டு போயிடுவார்கள். टाइम वेस्ट हो गया। என்னன்னு வருத்தப்படுவாங்கன்னா டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டனே அப்படின்னு பச்சாதாபப்படுவார்கள். बहुत वैल्यूबल टाइम है, ஏனென்றால் இது இப்போ மிகவும் மதிப்பு வாய்ந்த டைமாக இருக்கின்றது. वो नष्ट हो गया। அதை நான் நஷ்டம் செய்து விட்டேனே அப்படின்னு கவலைப்படுவார்கள். तो जो लवलीन होते हैं, அப்படிப்பட்ட அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் याद में लवलीन, அவங்க நினைவுல அப்படியே மூழ்கி இருப்பாங்க. याद को ही योग कहा जाता है। பாபா சொல்றாங்க நினைவை தான் யோகம் என்று அழைக்கப்படும். योगी का अर्थ क्या बताया? யோகியினுடைய அர்த்தம் என்ன சொல்லி இருக்காங்க? सो सहयोगी। யாரெல்லாம் யோகியோ அவர்கள் சகயோகியாக இருப்பாங்க. अगर लवलीन योगी है, ஒருவேளை அன்புல மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா तो 24 घंटे कोई न कोई परमात्मा அப்போ அவர்கள் 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு பரமாத்மாவனுடைய कार्य में
में सहयोगी बना रहेगा। கண்டிப்பாக சகயோகியாக ஆகியிருப்பாங்க. तो अपने आप से पूछो, அப்போ தனக்குத்தானே கேட்டு பாருங்க. क्या पूछो? என்ன கேட்கணும்? कि लवली तो सभी है, அனைவரும் அன்புல கலந்து தான் இருக்கீங்க. जो भी बच्चे चारों दिशाओं से चुने गए हैं, அந்த அப்படிப்பட்ட அன்புல கலந்திருக்கக்கூடிய குழந்தைகள் கூட நாலாபுரத்தில் இருக்கக்கூடிய திசையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் தான். चारों मुख्य धर्मों से चुने गए हैं, 4 முக்கிய தர்மங்களிலிருந்து செலக்ட் செய்திருப்பவர்கள் தான். वो लवली तो सभी है। இப்படி எல்லாருமே அன்புல கலந்திருக்கக்கூடியவர்கள் தான். लेकिन ஆனால் लवलीन कहाँ तक रहते हैं? ஆனால் அன்புல எவ்வளவு மூழ்கி இருக்கீங்க? और भी இது கூட இருக்கு. लवलीन बच्चों की निशानी है, அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய அடையாளம் இது. वो सदा परमात्मा फरमान में सहज सहज चलते हैं। அவர்கள் சதா பரமாத்மாவினுடைய கட்டளைக்கு ஈஸியாக எடுத்துக்கொண்டு அந்த கட்டளையினுடைய வழிப்படி நடப்பார்கள். क्या? என்னது? जो भी परमात्मा का फरमान मिलेगा, என்னெல்லாம் பரமாத்மாவினுடைய கட்டளை வருகிறதோ उसमें चलने में उनको कोई कठिनाई महसूस नहीं हो सकती। அதன் மீது நடப்பதற்கு அவர்களுக்கு கஷ்டமே இருக்காது. जो फरमान என்ன கட்டளை வருகிறதோ हाजिर जनाब, உடனடியாக ஹாஞ்சி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ऐसे नहीं हो सकता, वैसे नहीं हो सकता, ஆனா இப்படி சொல்ல மாட்டாங்க. எப்படின்னா இப்படி எப்படி நடக்க முடியும், அப்படி எப்படி நடக்க முடியும், ऐसा क्यों, ऐसे डायरेक्शन क्यों दे दिया, ஏன் இப்படி, ஏன் அப்படி, ஏன் இப்படிப்பட்ட டைரக்ஷனை நீங்க கொடுத்தீங்க, वो प्रश्न पैदा नहीं हो सकता। இப்படியெல்லாம் கேள்விகளே எழும்பாது. फरमान में भी रहते हैं, பாபா சொல்றாங்க கட்டளைக்கு கீழ்ப்படிந்தும் நடப்பார்கள், और देवान से कुर्बान भी रहते हैं। மேலும் தேகபானத்திலிருந்து தேகபானத்தை தியாகம் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதான் தேகம் என்ற உணர்வை தியாகம் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. क्योंकि प्यार में कुर्बान होना ஏனென்றால் அன்பிற்காக தியாகம் செய்வது என்பது मुश्किल होता है। இது கஷ்டமாய் இருக்குமா என்ன? प्यार में कुर्बानी भी பாபா சொல்றாங்க அன்புல बहुत आसान होती है। அன்புல மூழ்கி இருந்தாங்கன்னா தியாகம் ரொம்ப எளிதாக இருக்கும், ஈஸியாக தியாகம் செய்வாங்க. कोई बड़ी बात नहीं। அவர்களுக்கு ரொம்ப ஒன்றும் கஷ்டமே இருக்காது. बेदारियों के प्यार में लोगों ने कितनी कुर्बानियां की है। ஆனால் பாருங்க உலகத்தில் தேகதாரிகள் மீது எவ்வளவு உலகத்தினர் தியாகம் செய்து கொண்டிருக்காங்க. वो तो अधूरा प्यार होता है, ஆனால் அவர்களுடைய அன்பெல்லாம் அரைகுறையான அன்பு. स्वार्थ का प्यार होता है। அவைகள் அனைத்தும் சுயநலத்தினுடைய அன்பு. और ये तो ஆனால் இந்த அன்பு निस्वार्थ परमात्मा प्यार है। இது சுயநலமே இல்லாத பரமாத்மாவுடைய அன்பு. இது इसमें कुर्बान होना இதில் தியாகம் செய்வது என்பது कठिन नहीं होना चाहिए। இதுல கடினமே இருக்கக்கூடாது. तो फरमान में भी रहते हैं और देवभान से कुर्बान भी रहते हैं। அதனால்தான் பாபா சொல்றாங்க கட்டளைக்கு கீழ்ப்படிந்தும் நடப்பார்கள், அதே போல தியாக மனப்பான்மையோடையும் இருப்பாங்க. அதான் ஈஸியா தேகபானத்தை தியாகம் செய்வாங்க. क्योंकि मुश्किल नहीं होता है। ஏனென்றால் அவங்களுக்கு கஷ்டம் என்பது இருக்காது. मोहब्बत में मुश्किल नहीं होता। அன்புல இருந்தால் கஷ்டம் என்பது இருக்காது. मोहब्बत है அன்புனா तो आसान है, அது எளிதானது. मोहब्बत नहीं है ஒருவேளை அன்பு இல்லைன்னா तो कठिन हो जाता है। அப்பொழுதுதான் கடினமாக ஆகுது.
तो सबसे पहला फरमान है அப்போ எல்லாத்தையும் விட முதல் கட்டளை எதுவென்றால் क्या? பாபா கேக்குறாங்க, எது ஃபர்ஸ்ட் கட்டளை தந்தையினுடையது? पवित्र भव பவித்ர பவ और योगी भव। மேலும் யோகி பவ. पवित्र भव का मतलब क्या हुआ? பாபா கேக்குறாங்க, பவித்ர பவ அப்படின்னா என்ன அர்த்தம்? एक बाप दूसरा न कोई। ஒரே ஒரு தந்தை தான், தந்தையை தவிர வேறு யாருமே இல்ல. तो दृष्टि भी पवित्र हो जाएगी, அப்போ திருஷ்டியும் பவித்திரமாக ஆயிடும், वाचा भी पवित्र हो जाएगी। பேச்சு கூட பவித்திரமாக ஆயிடும். जो कर्म करेंगे वो बाप के लिए करेंगे। என்னெல்லாம் செயல்கள் செய்வாங்களோ அது தந்தைக்காகவே செய்து கொண்டிருப்பாங்க. वाचा बोलेंगे वो बाप के लिए बोलेंगे। பேசினாலும் சரி அது தந்தைக்காக தான் பேசுவாங்க. दृष्टि में भी बाप दिखाई पड़ेगा। அவர்களுடைய பார்வையில் தந்தை மட்டுமே தெரிவாங்க. बाप के बच्चे आत्माएं दिखाई पड़ेंगी। மேலும் தந்தையினுடைய குழந்தைகள் ஆத்ம குழந்தைகள் தான் மற்றவர்களையும் பார்ப்பாங்க. तो पवित्रता அப்போ பவித்ரதா என்பது स्वतः ही समझ आएगी। தானாகவே அடங்கி இருக்கும். बाप का बच्चों से प्यार होने के कारण தந்தைக்கு குழந்தைகளிடம் அன்பு இருப்பதனுடைய காரணத்தினால் बाप बच्चों को मेहनत करते नहीं देख सकते। தந்தைக்கு குழந்தைகள் கடின உழைப்பு செய்வதை பார்க்கவே முடியல. बच्चे बड़ी मेहनत करते हैं। ஏனென்றால் குழந்தைகள் ரொம்ப கடினமாக உழைக்கிறாங்க, मेहनत महसूस करते हैं। ரொம்ப உழைப்பை கஷ்டப்பட்டு செய்றாங்க. इससे क्या साबित होता है? பாபா கேக்குறாங்க, ரொம்ப உழைக்கிறாங்க இல்லையா கடினமாக, இதுல என்ன நிரூபிக்கப்படுகிறது? जो बच्चे मेहनत महसूस करते हैं, எந்த குழந்தைகள் கடின உழைப்பு உழைக்கிறாங்களோ, बड़ी भागदौड़ करते हैं இங்கும் அங்குமாக ஓடி ஓடி உழைக்கிறாங்களோ, और रिजल्ट कुछ भी नहीं निकलता। ஆனால் அதன் மூலமாக எந்த ஒரு ரிசல்ட்டும் வெளிவருவதும் இல்லை. इससे क्या साबित होता है? அப்போ இதிலிருந்து என்ன நிரூபணமாகுது? कि मोहब्बत नहीं है। அப்போ பாபா சொல்றாங்க, அன்பே இல்லை அப்படின்னு தெரிய வருது. जहाँ मोहब्बत होती है वहाँ मेहनत ஒருவேளை எங்கு அன்பு இருக்குமோ அந்த இடத்தில் கடின உழைப்பு என்பது महसूस नहीं होती। அது அனுபவமே ஆகாது. थोड़े में ही सहज सफलता निकलती है। அப்படின்னா பாபா சொல்றாங்க, கொஞ்சம் சமயத்திலேயே ஈஸியான வெற்றி என்பது கிடைத்திடும். बाप जानते हैं தந்தைக்கு தெரியும் 63 जन्म बहुत मेहनत की है। 63 ஜென்மங்களாக ரொம்ப உழைச்சிட்டே வந்திருக்கீங்க. क्यों? பாபா கேக்குறாங்க, ஏன்? 63 जन्म बहुत मेहनत का अनुभव बच्चों ने क्यों किया? 63 ஜென்மங்களாக ஏன் ரொம்ப கடின உழைப்பு உழைத்து கொண்டே வந்தீர்கள்? अरे क्योंकि बाप नहीं था। ஏனென்றால் அங்கு தந்தை இல்லாமல் இருந்தார். और अभी तो प्रैक्टिकल ஆனால் இப்போ தந்தை பிராக்டிக்கலில் बाप बच्चों को मिला हुआ है। தந்தை இப்போ குழந்தைகளுக்கு கிடைச்சிட்டாங்க. तो मेहनत का अनुभव नहीं करना चाहिए। அப்போ இனி கடின உழைப்பை இப்போ அனுபவமே செய்யக்கூடாது. अभी ये अलौकिक जन्म இப்பொழுது அலௌகிக்கமான ஜென்மம், मेहनत से मुक्त हो, உழைப்பிலிருந்து நீங்க முக்தி ஆகிட்டீங்கன்னா अतीन्द्रिय सुख की मौज मनाने का युग है। அதற்கு பிறகு அத்தீந்திரியத்தை கொண்டாடக்கூடிய ஆனந்தத்தை கொண்டாடக்கூடிய யுகம் இது. तो मौज मना रहे हो, அப்போ பாபா கேக்குறாங்க, இப்போ நீங்க ஆனந்தத்தை கொண்டாடி கொண்டிருக்கீங்களா, या मेहनत करनी पड़ती है? இல்லை என்றால் உழைக்க வேண்டியதாக இருக்கா?
प्यार में फरमान पर चलना, அன்பில் தந்தையினுடைய கட்டளை மீது நடப்பது என்பது इसमें कोई मेहनत नहीं लगती। இதில் எந்த ஒரு கடின உழைப்பும் என்பதும் இருக்காது. अगर मेहनत करनी पड़ती है ஒருவேளை கடின உழைக்கிறீங்க அப்படின்னா तो जरूर प्यार की परसेंट कम है। அப்போ கண்டிப்பாக தந்தையினுடைய அன்புல பர்சன்டேஜ்ல கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். कहाँ न कहाँ प्यार में எங்கேயோ அன்புல कहीं न कहीं யார் மேலேயோ कोई व्यक्ति के ऊपर, யாராவது நபர் மேலவாக இருக்கலாம், कोई पदार्थ के ऊपर இல்லை என்றால் ஏதாவது பதார்த்தத்தின் மீதாக இருக்கலாம். लीकेज हो रही है। இப்படி லீக்கேஜ் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கு. दो बातों की लीकेज मेहनत कराती है। பாபா சொல்றாங்க ரெண்டு விஷயத்தில் இந்த லீக்கேஜ் என்பது நடந்து கொண்டிருக்கு. एक तो पुराने संसार की आकर्षण, ஒன்று பழைய சன்சார், இந்த உலகத்தினுடைய ஆகர்ஷணம், பழைய உலகத்தினுடைய ஆகர்ஷணம், संसार में संबंध மேலும் பழைய உலகத்தினுடைய உறவுமுறைகள் और पदार्थ सब आ जाते हैं। மேலும் பதார்த்தங்கள் போன்றவைகள் எல்லாம் வந்து விடுகின்றன. भांति भांति के संबंध होते हैं। பாபா சொல்றாங்க விதவிதமான உறவுமுறைகள் என்பது இருக்கு. भांति भांति के पदार्थ होते हैं जिनमें बुद्धि जाती है। விதவிதமான பதார்த்தங்கள் என்பது இருக்கு, அதன் மீது புத்தி கூட செல்கிறது. पदार्थ मिलते हैं मन के अनुकूल, इच्छा के अनुकूल। பாபா சொல்றாங்க பதார்த்தங்கள் என்னவோ நம்மளுடைய மனதிற்கு இச்சைக்கு அனுகூலமாக, நம்மளுடைய விருப்பத்திற்கு அனுகூலமாக பதார்த்தங்கள் கிடைச்சதுன்னா तो पुरुषार्थ हो पाता है। அப்போ புருஷார்த்தம் என்பது நடக்க முடியுது. वो पदार्थ नहीं मिलता है இல்லை என்றால் நமக்கு விருப்பத்திற்கு ஏற்றாற் போல பதார்த்தங்கள் கிடைக்கவே இல்லைன்னா तो कमजोरी आने लगती है। அப்போ பலகீனம் உடையவர்களாக ஆயிடுறாங்க. बोला அதனால்தான் இங்கு சொன்னாங்க एक तो हुआ पुराने संसार की आकर्षण जिसमें संबंध और पदार्थ आ जाते हैं। ஒன்று சொல்லிட்டாங்க பழைய உலகத்தினுடைய உறவு முறைகளாக இருக்கலாம் அல்லது பதார்த்தமாக இருக்கலாம், இது வந்து விடுகிறது. இன்னொன்று லீக்கேஜ், और दूसरा है पुराने संस्कारों की आकर्षण। அதே போல இன்னொன்று என்னன்னா பழைய சம்ஸ்காரம், அதான் சமஸ்காரம், அதனுடைய ஆகர்ஷணம். ये पुराना संसार और पुराने संस्कार இந்த பழைய உலகம் மற்றும் பழைய சமஸ்காரங்கள் अपनी तरफ आकर्षित कर लेते हैं। தன் பக்கமாக இழுத்து விடுகிறது. जब आकर्षित कर लेते हैं பாபா சொல்றாங்க எப்பொழுது தன் பக்கமாக இழுத்து விடுகிறதோ तो परमात्मा प्यार में परसेंटेज हो जाती है। அப்போ பரமாத்மாவின் மீது அன்பு என்பது பர்சன்டேஜ்ல ஏற்பட்டு விடுகிறது. तो चेक करो, அப்போ பாபா சொல்றாங்க செக் பண்ணிக்கோங்க, इन दोनों प्रकार की लीकेज से मुक्त है। இந்த இரண்டு விதமான லீக்கேஜில் இருந்து நீங்க முக்தியாக இருக்கீங்களா? कौन से दोनों प्रकार बताए? எந்த விதமான இரண்டு விஷயங்களை இப்போ பாபா சொன்னாங்க? पुराने संसार की आकर्षण, பழைய சன்ஸ்காரத்தினுடைய ஆகர்ஷணம், அதான் சமஸ்காரங்களினுடைய ஆகர்ஷணம், संबंध और पदार्थ आ जाते हैं। சாரி பழைய உலகத்தினுடைய விஷயங்கள், அதுதான் உறவுமுறைகள் மற்றும் பதார்த்தங்கள், பழைய உலகம். और दूसरा இன்னொன்று पुराने संस्कारों की आकर्षण। இன்னொன்று பழைய சமஸ்காரங்களினுடைய ஆகர்ஷணம்.
करो। பாபா சொல்றாங்க நினைவு செய்யுங்க. आप आत्मा के अनाज संस्कार और உங்களுடைய ஆத்மாவினுடைய அனாதியான சம்ஸ்காரம் எது? आदि संस्कार क्या थे? பாபா கேட்குறாங்க அனாதியான சமஸ்காரம் எது, அதே போல ஆதி காலத்தினுடைய சமஸ்காரம் எது, அதை நினைவு செய்யுங்க. और अभी अंत के ब्राह्मण जीवन के संस्कार क्या है? இப்போ கடைசியில் பிராமண ஜீவனனுடைய சமஸ்காரம் அது என்ன? ये ब्राह्मण जीवन के संस्कार இந்த பிராமண வாழ்க்கையினுடைய சமஸ்காரம் अनादि भी है और இது அனாதியாகவும் இருக்கக்கூடியது தான். आदि भी है। இது கூட இதுதான் ஆதியில் இருக்கக்கூடிய சமஸ்காரம். इसलिए जो आदि है அதனால்தான் எது ஆதியோ वो अंत में भी श्रेष्ठ संस्कार होने चाहिए। அதேதான் கடைசியிலும் சிரேஷ்டமான சம்ஸ்காரமாக இருக்கணும், அதான் சமஸ்காரமாக இருக்கணும். ये पुराने संस्कार இந்த பழைய சம்ஸ்காரம் मध्य के हैं। இப்போ இத மெர்ஜ் பண்ணணும். मध्य द्वापर युग से ये पुराने संस्कार பாபா சொல்றாங்க இது மத்தியத்தில் துவாபர யுகத்தில் இருந்து होते हैं। துவாபர யுகத்தில் இருந்து இந்த சமஸ்காரம் எமர்ஜாக ஆகி இருக்கு. ना अनादि है और ना आदि है। அந்த சமயம் ஆதியினுடைய சமஸ்காரமும் இல்லை, அனாதியான சமஸ்காரமும் இல்லை. இவைகள் இப்போ பழைய சமஸ்காரம். और ना अंत के हैं। மேலும் கடைசியினுடைய சமஸ்காரமும் இன்னும் எமர்ஜ் ஆகல. लेकिन लक्ष्य क्या है सभी का? ஆனால் அனைவருடைய லட்சியமும் என்னவாக இருக்கு? किसी भी बच्चे से पूछो பாபா கேட்குறாங்க எந்த குழந்தைகளிடமாகவாது கேட்டு பாருங்க, तो एक ही उत्तर देते हैं, लक्ष्य है बाप समान बनने का। அனைவருமே ஒரே ஒரு பதில் மட்டும்தான் கொடுப்பாங்க, தந்தைக்கு சமமாக ஆகணும். किसके समान बनने का? யாருக்கு சமமாக ஆகணும்னு பதில் கொடுப்பாங்க? बाप समान बनने का। பாப் சமான் ஆகணும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய பதிலும் இருக்கும். बाप समान बनने का பாபா கேட்குறாங்க பாப் சமானமாக ஆகணுமா? ये क्या हुआ? இது என்ன ஆயிடுச்சு? तथाकथित ब्रह्मा कुमार कुमारी इसका अर्थ क्या लगाएंगे? பாபா கேட்குறாங்க தன்னைத்தானே பிரம்மகுமாரிகள் என்று கூறிக்கொண்டு இருக்காங்க இல்லையா, இவர்கள் இதுக்காக என்ன அர்த்தத்தை ஈடுபடுத்துவாங்க? இதுக்கு என்ன அர்த்தத்தை நமக்கு சொல்லுவாங்க? बाप समान बनने का பாப் சமான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்க? क्या अर्थ लगाएंगे? சொல்லுங்கன்னு பாபா சொல்றாங்க. बिंदी बाप समान बिंदी बनने का। எல்லாரும் சொல்றாங்க புள்ளிக்கு சமமாக ஆகணும்னு சொல்லி கொடுப்பாங்க பாபான்னு சொல்றாங்க. ये क्या लक्ष्य हुआ? இது என்ன லட்சியம் ஆயிடுச்சு? वैसे भी ब्राह्मण जीवन में लक्ष्य तो कुछ दूसरा दिया हुआ है ज्ञान में। உண்மையில் பார்க்க போனா பிராமணர்களினுடைய லட்சியமே இன்னொன்று தான் கொடுத்திருக்காங்க. क्या लक्ष्य दिया हुआ है? என்ன லட்சியம்? नर से नारायण நரசே நாராயணன், और नारी से लक्ष्मी बनने का लक्ष्य दिया हुआ है। மேலும் நாரியிலிருந்து லக்ஷ்மி ஆகக்கூடிய இந்த லட்சியத்தை தான் கொடுத்திருக்காங்க. बिंदी बनने का तो लक्ष्य नहीं दिया है। ஆனால் ஒரு புள்ளியாக ஆகணுன்ற லட்சியத்தை கொடுக்கல. अगर बिंदी बनेंगे तो परमधाम में पड़े रहेंगे। ஒருவேளை ஒரு புள்ளியாக ஆகிறீங்க அப்படின்னா பரம்தாமத்திலேயே கிடக்க வேண்டியதாக இருக்கும். परमधाम में पड़े रहना तो कोई पसंद नहीं करेगा। ஆனால் பரம்தாமத்திலேயே அப்படியே கிடக்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. सब चाहते हैं जीवन भी हो அனைவருமே இதை தான் விரும்புறாங்க, உயிரும் இருக்கணும், और दुख दर्दों से मुक्ति भी हो। மேலும் இந்த சரீரத்தில் இருந்து கொண்டு துக்கத்திலிருந்து முக்தி அடைந்திருக்கணும். இதை தான் அனைவரும் விரும்புவது. जीवन रहते सुख मिले दुख न मिले। அதே போல இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே துக்கம் இருக்கக்கூடாது, சுகம்தான் இருக்கணும். तो लक्ष्मी नारायण का ही जीवन है। பாபா சொல்றாங்க இந்த வாழ்க்கை லக்ஷ்மி நாராயணனுடைய வாழ்க்கை.
तथाकथित ब्रह्मा कुमार कुमारियां ஆனால் தன்னைத்தானே பிரம்மகுமாரிகள் என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, उल्टा रास्ता बताते हैं। அவர்கள் தலைகீழான வழியை காட்டிட்டாங்க. वो या तो बिंदु बनने का लक्ष्य देते हैं, ஒன்று பாருங்க, ஒரு புள்ளியாக ஆகணுன்ற லட்சியத்தை கொடுப்பாங்க, या तो लक्ष्य देते हैं कि ब्रह्मा समान बनना है। இல்லை என்றால் பிரம்மாவுக்கு சமமாக ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ब्रह्मा ने मेंटल टेंशन में आकर के शरीर छोड़ दिया, பாபா சொல்றாங்க பிரம்மா மென்டல் டென்ஷன் ஆக்கி தன்னுடைய சரீரத்தை விட்டுட்டாங்க. तो जिनको ब्रह्मा समान बनना है उनकी भी क्या हालत होगी। அப்ப பாருங்க, யாருக்கெல்லாம் பிரம்மாவுக்கு சமமாக ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ அவர்களுடைய நிலை கூட என்னவாக ஆகும், और क्या हालत होती जा रही है। மேலும் இப்ப கூட என்ன நிலைமை ஆகிக் கொண்டே இருக்கு. हार्ट फेल होकर शरीर छोड़ना पड़ता है। பாபா சொல்றாங்க ஹார்ட் ஃபெயில் ஆகி சரீரத்தை விட வேண்டியதாக இருக்கும். किंतु जैसा लक्ष्य ஏனென்றால் எப்படி லட்சியமோ वैसे ही लक्षण आ जाते हैं। அப்படியே தான் லட்சணமும் வந்துடும். तो बाप समान का बनने का उल्टा अर्थ नहीं उठाना। அதனால்தான் பாபா சொல்றாங்க பாப் சமானமாக ஆகுவதற்கு தலைகீழான அர்த்தத்தை எடுத்துக்க கூடாது. बाप समान தந்தைக்கு சமமானது அப்படின்னா माना बाप निराकारी है, பாபா சொல்றாங்க தந்தை நிராகாரியாக இருக்கிறார், बिंदु है, ஒரு புள்ளியாக இருக்கிறார். या प्रैक्टिकल साकार में है। இல்லை என்றால் அதே தந்தை பிராக்டிக்கலில் சாக்காரத்தில் இருக்கின்றாரா? प्रैक्टिकल साकार में है பாபா சொல்றாங்க பிராக்டிக்கலில் சாக்காரத்தில் இருக்கின்றார். तो बाप समान बनने की बात पैदा होती है। அப்பொழுதுதான் பாப் சமானமாக ஆகுவதனுடைய கேள்வியே எழும்பும். இந்த விஷயமே அப்பொழுதுதான் வெளிவரும். अगर प्रैक्टिकल साकार में नहीं है ஒருவேளை பிராக்டிக்கலில் தந்தை சாக்காரத்துல இல்ல அப்படின்னா तो बिंदु बनने की बात पैदा होती है। அப்போ பிந்து ஒரு புள்ளியாக ஆகுவதற்கு தான் இந்த விஷயம் வெளியில வரும். या ब्रह्मा को இல்லை என்றால் பிரம்மாவை सैंपल बना करके सामने रखने की बात होती है। இல்லை என்றால் பிரம்மாவை சாம்பிளாக உருவாக்கி கண்ணெதிரில் வைக்க வேண்டியது இருக்கும். जिसने शरीर छोड़ दिया, அவர் தான் சரீரத்தையே விட்டுட்டாங்க. पास्ट की बात हो जाती है। அப்படின்னா கடந்து முடிந்த விஷயமாக ஆயிடுது. तो जो एडवांस में बच्चे हैं उनकी बुद्धि में तो आता है, ஆனால் அட்வான்ஸ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய புத்தியில இந்த விஷயம் வருகிறது. कोई से भी पूछो तो एक ही उत्तर देते हैं, बाप समान बनने का है। யாரிடமாகவாது நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா தந்தைக்கு சமமாக ஆகணும்னு தான் சொல்லுவாங்க. यही लक्ष्य है ना। பாபா கேக்குறாங்க இதுதானே உங்களுடைய லட்சியம் இல்லையா? अगर यही लक्ष्य है तो हाथ उठाओ। அப்போ பாபா கேக்குறாங்க இதுதான் உங்களுடைய லட்சியம் என்றால் கையை உயர்த்துங்க. यही लक्ष्य पक्का है இந்த லட்சியம் பக்காவாக இருக்கா? या बीच बीच में लक्ष्य पक्का जो है இல்லை என்றால் நடுவில் என்ன லட்சியம் वो कच्चा हो जाता है। பக்காவாக இருக்கோ அதுவே அரைகுறையாக போயிடுதா? लक्ष्य बदल जाता है। பாபா கேக்குறாங்க லட்சியம் மாறி போயிடுதா? तो बाप बच्चों से पूछते हैं, அதனால்தான் பாபா கேக்குறாங்க குழந்தைகளிடம் कि बाप और दादा दोनों के समान संस्कार कौन से है। பாபா கேக்குறாங்க பாபா மற்றும் தாதா இருவருடைய சன்ஸ்காரம் எது? सदा बाप சதா
தந்தை हर आत्मा के प्रति उदार चित्त रहे हैं। பாபா சொல்றாங்க ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் அவர் உதாரண சித்தமாக இருக்கின்றார். அதான் உதாரண புருஷனாக இருக்கிறார். हर आत्मा के प्रति स्नेह और सम्मान स्वरूप में ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவுமே சொமான் மற்றும் சொரூபத்தில் सहयोगी रहे हैं। ஸ்நேகத்தோடையும் சகயோகியாகவும் இருக்கிறார். ऐसे स्वयं भी अपने को அதே போல சுயம் தன்னை கூட हर आत्मा के प्रति सहयोगी अनुभव करते हो। ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும் நீங்களும் சகயோகியாக இருக்கீங்கன்னு அனுபவம் செய்றீங்களா? सहयोग दे பாபா சொல்றாங்க சகயோகம் கொடுத்தீங்கன்னா तो सहयोगी बने। அப்போ உங்களுக்கும் அவர்கள் சகயோகியாக ஆகுவாங்க. ऐसे नहीं होना चाहिए। ஆனா அது இப்படியும் ஆகக்கூடாது. कोई सहयोग दे ஒருவர் சகயோகம் உங்களுக்கு கொடுக்கறாங்களோ या न दे, இல்லை என்றால் கொடுக்கவே இல்லையோ हम सहयोगी बन करके रहेंगे। ஆனாலும் நாம் அவர்களுக்காக சகயோகியாக ஆகி இருக்கணும். सहयोग, स्नेह பாபா சொல்றாங்க சகயோகமாக இருக்கலாம் அல்லது சிநேகமாக இருக்கலாம், और प्यार மேலும் பியார் அன்பாக இருக்கலாம். ये मांगने की चीजें नहीं होती है। இவைகளெல்லாம் கேட்டு வாங்கக்கூடிய விஷயங்களே கிடையாது. जो स्नेह देता है, प्यार देता है, सहयोग देता है, யாரு சிநேகம் கொடுக்கறாங்களோ அல்லது அன்பு கொடுக்கறாங்களோ அல்லது சகயோகம் செய்யறாங்களோ ये नियम बना हुआ है। அப்போதான் நாம கொடுப்போன்னு இல்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு நியமம் உருவாக்கப்பட்டிருக்கு. जो देता है सो लेता है। என்ன நியமம் என்றால் யார் கொடுப்பாங்களோ அவங்க ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. इस जन्म में भी लेता है இதே ஜென்மத்தில் கூட எடுத்துப்பாங்க. और संगम युग में नूद होती है तो जन्म जन्मांतर भी लेता है। பாபா சொல்றாங்க சங்கமிகத்தில் இது பதிவாயிடுச்சுன்னா அப்போ ஜென்ம ஜென்மாந்தரமும் எடுத்துப்பாங்க. ये कर्म की थ्योरी है। பாபா சொல்றாங்க இதுதான் கர்மத்தினுடைய விதி. யார் கொடுக்கறாங்களோ அவங்க எடுத்துப்பாங்க. कि जो देता है सो रिटर्न में लेता है। அதான் யாரு கொடுக்கறாங்களோ அதுக்கான எவ்வளவு கொடுக்கறாங்களோ அதுக்கான ரிட்டர்னும் எடுத்துப்பாங்க. द्वापर कलयुग में भी ये थ्योरी चलती रहती है। பாபா சொல்றாங்க துவாபர் கலியுகத்தில் கூட இந்த விதி என்பது நடக்கும். கர்மத்தினுடைய விதி நடக்கும் தான். इस जन्म में हम जो देंगे இந்த ஜென்மத்தில் நாம் என்ன கொடுக்கின்றோமோ अगले जन्म में हमको அதே போல அடுத்த ஜென்மத்தில் நமக்கு वापस जरूर मिलेगा। அது கண்டிப்பாக ரிட்டர்னாக கிடைக்கும். तो इसने और सहयोग की भीख मांगने की दरकार नहीं है। அதனால்தான் பாபா இங்க சொல்றாங்க சிநேகமாக இருக்கலாம் அல்லது சகயோகமாக இருக்கலாம். மற்றவர்களிடம் இதை நீங்க பிச்சை எடுத்து வாங்கணுன்ற அவசியமே இல்லை. कोई स्नेह सहयोग देता है சிலர் யாரோ சிநேகம் மற்றும் சகயோகத்தை கொடுக்கறாங்கன்னா तो स्नेह सहयोग देना है। அதுக்கு பதிலாக நாம சிநேகம் மற்றும் சகயோகத்தை கொடுக்கறோம்னா ऐसा नियम बनाने की दरकार नहीं है। அப்படி அவங்க செய்யறாங்க அதுக்காக நாம செய்யறோம் அப்படின்ற நியமத்தை உருவாக்கணும்னு அவசியம் இல்லை. ये कमजोर आत्माओं का काम है। பாபா சொல்றாங்க இது யாருனுடைய செயல் என்றால் பலகீனமான ஆத்மாக்களினுடைய செயல். இது पावरफुल आत्माओं का काम है। ஒருவேளை பவர்ஃபுல்லான ஆத்மாவாக இருக்காங்கன்னா அவர்களுடைய செயல்கள் कोई सहयोग दे या न दे, ஒருவர் நமக்கு சகயோகம் கொடுக்கின்றாரோ இல்லையோ, प्यार दे या न दे, அவர் நமக்கு அன்பு கொடுக்கின்றாரோ அன்பு கொடுக்கவே இல்லையோ,
ஆனால் நாம் கண்டிப்பாக கொடுப்பதுதான் பவர்ஃபுல்லான ஆத்மானுடைய செயல். स्नेह दे तो स्नेही बने नहीं. ஸ்நேகத்தை கொடுத்தாங்க, அப்போ நாம் ஸ்நேகத்தை நாம் ரிட்டனாக கொடுக்கிறோம், அப்படி இல்லை. जैसे ब्रह्मा बाप हर बच्चे के प्रति सहयोगी बने, எப்படி பிரம்மா மற்றும் தந்தை இருவரும் எல்லாருக்குமே சகயோகிகளாக இருந்தாங்க, स्नेही बने, ஸ்நேகம் உடையவர்களாக இருந்தாங்க, ऐसे सर्व के सदा स्नेही और सहयोगी बनो. அதே போலதான் அனைவருக்காகவும் சிநேகியாகவும் சகயோகிகளாகவும் ஆகுங்க. कोई के स्नेही बनना है, कोई के सहयोगी बनना है. ஆனா இப்படி இல்ல, சிலருக்கு சிநேகம் கொடுப்பது, சிலருக்கு சகயோகத்தை கொடுப்பது, का नहीं बनना है. சிலருக்கு கொடுப்பதே கிடையாது. ये भी उदार चित्त बच्चों का काम नहीं है. இது கூட உதாரணமாக இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய வேலை இல்ல. அதான் சாம்பிளாக இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய காரியம் இது இல்ல. जैसे बाप दादा सदा हर बच्चे के प्रति उदार चित्त रहे, எப்படி தந்தை மற்றும் பிரம்மா மற்றும் தந்தை இருவருமே உதாரண புருஷர்களாக இருந்தாங்க இல்லையா? तो जो बाप के बच्चे होंगे सूर्यवंशी, அப்போ தந்தையினுடைய குழந்தைகள் யாரெல்லாம் சூரியவம்சி குழந்தைகளோ उनका भी क्या काम होगा? பாபா கேக்குறாங்க, இவர்களினுடைய காரியம் கூட எப்படி இருக்கும்? हर आत्मा के प्रति उदार चित्त होंगे. ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் இவங்க உதார் சித்து அப்படின்னா உதாரணமான குழந்தைகளாக இருப்பாங்க. அதான் சாம்பிள் குழந்தைகளாக இருப்பாங்க. इसको कहा जाता है बाप समान बनना. இவர்களுக்கு சொல்லலாம், இதை தான் சொல்லலாம் பாப் சமான் என்று. बाप कौन है? பாபா கேக்குறாங்க, தந்தை யாரு? बाप ज्ञान सूर्य है. தந்தை ஞான சூரியனாக இருக்காங்க. तो सूर्य किसी को कम रोशनी देता है, ज्यादा பாபா கேக்குறாங்க, சூரியன் சிலருக்கு கம்மியான வெளிச்சத்திலேயோ रोशनी देता है, சிலருக்கு அதிகமான வெளிச்சத்தையோ पक्षपात करता है. இப்படி ஒரு சிலருக்கு பட்சதாபத்தை வேதபாவத்தை காட்டுமா சூரியன்? அதான் வேறுபாடு பார்த்தா தன்னுடைய வெளிச்சத்தை சூரியன் கொடுக்கும். नहीं करता ना. பாபா தந்தை ஞான சூரியன் என்றால் அவரும் இப்படி வேதபாவத்தை பார்க்க மாட்டார் இல்லையா? सबको समान देता है. அனைவருக்குமே சமமாக தான் கொடுக்கின்றார். तो जो सूर्यवंशी बच्चे होंगे அப்போ சூரியவம்சி குழந்தைகளாக இருக்காங்கன்னா वो सबको सदा स्नेही பாபா சொல்றாங்க, அவர்கள் கூட எப்படி இருப்பாங்கன்னா அனைவருக்குமே சகயோகிகளாக சிநேகிகளாகவும் और सहयोग की दृष्टि से देखेंगे. மற்றவர்களுக்கு சகயோகம் கொடுக்கக்கூடிய திருஷ்டியில தான் பார்ப்பாங்க. और प्रैक्टिकल एक्ट में भी लावेंगे. மேலும் பிராக்டிக்கலில் ஆக்டிலும் அப்படின்னா பிராக்டிக்கல் நடைமுறை வாழ்க்கையிலும் செய்து காட்டுவாங்க. अगर कोई भी बच्चे को इन बातों में मेहनत करनी पड़ती है, ஒருவேளை இந்த விஷயங்களிலெல்லாம் சில குழந்தைகளுக்கு உழைக்க வேண்டியதாக இருக்குன்னா संस्कार परिवर्तन करने में தன்னுடைய சமஸ்காரத்தை பரிவர்த்தனை செய்வதில் तो उसका कारण क्या होता है? கடினமாக இருக்குன்னா பாபா கேக்குறாங்க, இதுக்கு என்ன காரணம்? ब्रह्मा बाप ने अपने ऊपर अटेंशन रखा. பிரம்மா மற்றும் தந்தை இவர்கள் தன் மீது கவனம் வைத்திருந்தாங்க. अटेंशन रखना अच्छी बात है, தன் மீது கவனம் வைப்பது மிகவும் நல்ல விஷயம். लेकिन मेहनत नहीं की. ஆனால் உழைக்கல. संस्कार परिवर्तन में मेहनत का कारण है பாபா சொல்றாங்க, தன்னுடைய சமஸ்காரத்தை மாற்றிக்கொள்வதற்கு கடின உழைக்க வேண்டும் என்றால் लवली बने हैं. கடினமாக உழைக்க வேண்டாம் என்றால் அன்புல மூழ்கி போங்க. लेकिन क्या नहीं बने हैं? लवली नहीं बने हैं.
इसलिए मेहनत अनुभव होती है। பாபா சொல்றாங்க அவங்களுடைய சமஸ்காரத்தை மாற்றிக்க முடியல அப்படின்னா அவங்க அன்புல என்னவோ கலந்துருக்காங்க தான், ஆனால் அன்புல மூழ்கி போகல. அதனால்தான் தன்னுடைய சமஸ்காரத்தை மாற்றிக்கொள்ள முடியலன்னு சொல்றாங்க. तो मेहनत को छोड़ दो, அப்போ பாபா சொல்றாங்க கடின உழைப்பை விட்டுடுங்க, और बाप की मोहब्बत में आ जाओ। பிறகு தந்தையினுடைய அன்புல வந்துடுங்க. 15 दिसंबर 2005 की अव्यक्तवाणी का दूसरा पेज। பாபா அவ்யக்தவாணி அடுத்த பேஜ் எடுத்திருக்காங்க. बाप दादा तो हर बच्चे को लवली बच्चा समझते हैं। பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் அன்புல கலந்திருக்கக்கூடிய குழந்தைகளாக தான் பாப்தாதா பார்க்குறாங்க. जानते भी है, जन्म पत्री हर एक की जानते हैं। தெரிந்து கொண்டிருக்காங்க, ஏனென்றால் எல்லாருடைய ஜாதகமும் தந்தையினுடைய கையில இருக்கு. फिर भी बाप दादा क्या कहेंगे? ஆனாலும் பாப்தாதா என்ன சொல்லுவாங்க? लवली बच्चे, அன்புல கலந்திருக்கக்கூடிய குழந்தைகள்னு சொல்றாங்க. कड़वा बोलते हैं, ஒருவேளை கசப்பா பேசுறாங்க, कड़वे काम करते हैं, இல்லை என்றால் இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு செயல் செய்கிறாங்க, அதான் வேண்டா வெறுப்பாக காரியத்தை செய்வாங்க. कड़वाहट आ जाती है वातावरण में। மேலும் அவர்களுடைய சில பேருனுடைய வைப்ரேஷனே கசப்பாக இருக்கும். फिर भी बाप दादा ஆனாலும் பாப்தாதா लवली के रूप में देखते हैं। அப்படிப்பட்ட குழந்தைகளையும் அன்புல கலந்திருக்கக்கூடிய குழந்தையாக தான் பார்க்குறாங்க. बाप दादा हर बच्चे को एक ही पढ़ाई, ஏனென்றால் பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே படிப்பு தான், एक ही पालना, एक ஒரே வளர்ப்பு தான், ही वरदान सदा देते हैं। அதே போல ஒரே மாதிரியான வரதானத்தை தான் அனைவருக்கும் கொடுக்கின்றார். चाहे लास्ट नंबर मन का भी है, கடைசி நம்பரனுடைய மணியாக இருந்தாலும் சரி, जानते हैं பாப்தாதாவுக்கு தெரியும் कि ये लास्ट नंबर मन का है। இது என்னுடைய லாஸ்ட் மணி என்று அவருக்கு தெரியும். कोई भी माला का हो, பாபா சொல்றாங்க எந்த மாலையில இருக்கக்கூடிய கடைசி மணியாக இருந்தாலும் சரி, जानते हैं लास्ट मन का है, फिर भी बाप दादा किसी भी बच्चे का अवगुण பாப்தாதாவுக்கு தெரியும் தான் இது கடைசி மணி என்று. ஆனாலும் சரி பாப்தாதா ஒவ்வொரு மணியினுடைய அவகுணத்தை या कमजोरी இல்லை என்றால் அவர்களுடைய பலகீனத்தை संकल्प में भी नहीं देखते। அவர் எண்ணத்தில் கூட பார்ப்பது கிடையாது. संकल्प में रखते तो है नहीं, அப்படின்னா எண்ணத்துல வச்சுக்கிறதே கிடையாது. देखते हैं कि लाडला है, பார்க்குறாங்க இது செல்லமான குழந்தை, सिकिल रहा है, இது ரொம்ப காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தை, मीठा मीठा है। மேலும் இனிமையான குழந்தை. इसी दृष्टि और वृत्ति से देखते हैं। இந்த திருஷ்டியில் தான், இந்த உள் உணர்வில் தான் தந்தை பாப்தாதா பார்க்கின்றார். क्योंकि बाप दादा जानते हैं इसी वृत्ति और श्रेष्ठ दृष्टि से ஏனென்றால் பாப்தாதாவுக்கு தெரியும் இந்த திருஷ்டி இல்லை என்றால் உள் உணர்வில் कमजोर भी महावीर बन जाएंगे। அப்படி கம்ஜூரத்தில் பலகீனமாக இருக்காங்க, பலகீனத்தை பார்க்காமல் இப்படிப்பட்ட திருஷ்டியில் பார்த்தால்தான் அப்படிப்பட்ட பலகீன ஆத்மாக்கள் கூட மகாவீரர்களாக ஆக முடியும் அப்படின்னு பாப்தாதாவுக்கு தெரியும். ऐसे ही अपने श्रेष्ठ वृत्ति और स्वभावना அப்படிப்பட்ட சிரேஷ்டமான உள் உணர்வு மற்றும் பாவனை, शुभ कामना द्वारा किसी का भी அதே போல சுப காமனை மூலமாக परिवर्तन कर सकते हो। நீங்க யாரை வேண்டுமென்றாலும் மாற்றிவிடலாம். जब आपने चैलेंज किया है ஏனென்றால் நீங்க தான் சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்க कि
कि प्रकृति को भी परिवर्तन करके दिखाएंगे। நீங்க என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா நாம் இயற்கையே மாற்றி காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. चैतन्य आत्माओं को परिवर्तन करना, பாபா சொல்றாங்க உயிரோட்டமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களை மாற்றுவது என்பது ये तो कोई बड़ी बात नहीं। இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. चैतन्य आत्माओं में तो चैतन्यता होती है। பாபா சொல்றாங்க சைத்தன்யமான உயிரோட்டமாக ஆத்மா இருக்காங்கன்னா அவங்கள உயிர் என்பது இருக்கு. मन बुद्धि भी चैतन्य होती है। அவங்களுக்கு மனம் புத்தி கூட சைத்தன்யத்துல உயிரோட்டத்துல இருக்கு. बात की गहराई को समझ सकते हैं। அப்படிப்பட்டவர்கள் தந்தையினுடைய ஆழமான விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். அந்த உயிர்க்குள்ள बुद्धि तो नहीं कहेंगे, அவர்களை டல்லு புத்தி என்று சொல்ல முடியாது, चैतन्य कहेंगे। சைத்தன்யம் என்று சொல்லலாம். लेकिन प्रकृति तो जड़ है, ஆனால் இயற்கை என்பது ஜடமானது. जड़त्वमयी है। பாபா சொல்றாங்க ஜடத்தன்மை வாய்ந்தது. जड़त्वमयी होने के कारण ஜடத்தன்மை இருப்பதனுடைய காரணத்தினால் आत्मवादिता आ जाती है। அது இப்படி பிடிவாதமாக இருக்கும், அதான் ஸ்டபனாக இருக்கும். उस हठवादिता को பாபா சொல்றாங்க ஜடமாக இருக்குன்னா இப்படி பிடிவாத தன்மையில இருக்குதுன்னா देखना नहीं है। அப்போ அப்படிப்பட்டவர்களை பார்க்க கூடாது, அதை பார்க்க கூடாது. जो भी जड़ जंगम है, ஏனென்றால் எதெல்லாம் உயிரோட்டமோ அல்லது உயிர் இல்லையோ सारी सृष्टि को परिवर्तन करना है। கண்டிப்பாக முழு உலகத்தையுமே பரிவர்த்தனை செய்யணும். अगर जड़ प्रकृति का भी परिवर्तन नहीं हुआ, ஒருவேளை ஜட இயற்கைக்கு கூட பரிவர்த்தனை என்பது ஆகலனா और वो विनाशकारी कार्य करती रही, இல்லை என்றால் அது விநாசத்தினுடைய காரியத்தை செய்து கொண்டே இருக்குன்னா तो दुनिया में नया युग सतयुग या स्वर्ग आ जाएगा। அப்போ உலகத்தில் புதிய உலகம் அல்லது சொர்க்கம் என்பது வந்துடுமா? कि नरक ही बना रहेगा? இல்லை என்றால் நரகமே ஆகியே இருந்து கொண்டிருக்குமா? क्या होगा? என்ன ஆகும்? प्रकृति भूकंप लाती रहे, அதுக்கு உதாரணம் பாபா சொல்றாங்க இந்த இயற்கை பூகம்பத்தை எடுத்து கொண்டு வந்துகிட்டே இருக்கு, तूफान लाती रहे, புயல்களை கொண்டு வந்துகிட்டே இருக்கு. तो दुनिया में अमन चैन आता रहेगा। அப்ப என்ன உலகம் அமைதியாகவும் சாந்தியாகவும் இருக்க முடியுமா? चलो आत्माएं सुधर जाए, சரி விடுங்க, ஆத்மாக்கள் என்னவோ மாறி போயிட்டாங்க, अमन चैन होगा? அப்ப கூட இந்த இயற்கை அமைதியாகுமா? नहीं होगा। ஆகாது. तो प्रकृति को भी परिवर्तन करके दिखाना है। அதனால்தான் பாபா சொல்றாங்க இயற்கையை கூட நாம் பரிவர்த்தனை செய்துதான் ஆகணும், செஞ்சு காட்டணும். जब ये वादा किया है, बच्चों ने चैलेंज किया है, ஏனென்றால் குழந்தைகள் சேலஞ்ச் பண்ணிருக்கீங்க, தந்தைக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கீங்க, कि प्रकृति को भी परिवर्तन करके दिखाएंगे, நாங்க இந்த இயற்கையையும் மாற்றி காட்டுறோம்னு சொல்லியிருக்கீங்க. तो क्या आत्माओं को परिवर्तन नहीं कर सकते? அப்படிப்பட்ட நீங்க இந்த ஆத்மாக்களை, உயிரோட்டம் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை உங்களால் மாற்ற முடியாதா? प्रकृति जीत बनते हो, நீங்க இப்போ இயற்கையை வென்றவர்களாக ஆயிட்டீங்க. तो आत्मा आत्मा की श्रेष्ठ भावना से அப்போ ஆத்மா என்ற சிரேஷ்ட பாவனையின் மூலமாக कल्याण
से நன்மை செய்யக்கூடிய ஆசையில் परिवर्तन नहीं कर सकते हो? பரிவர்த்தனை ஆக்க முடியாதா? अभी नया वर्ष शुरू होने वाला है। இப்பொழுது புதிய வருடம் ஆரம்பிக்க கூடியதாக இருக்கு, ஆரம்பமாக கூடியதாக இருக்கு. कौन सा नया वर्ष? பாபா கேக்குறாங்க, எந்த புதிய வருடம்? 2006। 2006 तो नए वर्ष में அப்போ புதிய வருடத்தில் सर्व वेद के ब्राह्मण परिवार के बीच சர்வ பிராமணர்களினுடைய நடுவில், எல்லா பிராமணர்களுக்கும் நடுவில் एक दो के प्रति अपने सुभावना श्रेष्ठ कामना द्वारा ஒருவர் இன்னொருவருக்கு சிரேஷ்ட பாவனை, சிரேஷ்ட காமனா மூலமாக हर एक दो के परिवर्तन करने में सहयोगी बनो। ஒருவர் இன்னொருவரை மாற்றுவதற்கான சகயோகிகளாக ஆகுங்க. चाहे कमजोर है, ஒருவேளை பலகீனமாக இருக்காங்க, जानते हो इसके संस्कार में ये कमजोरी है। உங்களுக்கு தெரியும் இந்த சன்ஸ்காரத்தின் மூலமாக தான் இவங்க பலகீனமாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். लेकिन आप स्नेह और सहयोग की शक्ति द्वारा उसके ஆனால் நீங்க உங்களுடைய சிநேகம் மற்றும் சகயோகத்தினுடைய சக்தி மூலமாக सहयोगी बनो। அவர்களுக்கு பரிவர்த்தனை செய்வதற்கு சகயோகிகளாக ஆகுங்க. एक दो को सहयोग का हाथ मिलाओ। ஒருவர் இன்னொருவருக்கு சகயோகம் செய்வதனுடைய கையை கோர்த்து கொள்ளுங்கள். इस सहयोग के हाथ मिलाने का दृश्य பாபா சொல்றாங்க, ஒருவர் இன்னொருவரை ஒரு சகயோகமாக செய்யறோன்னு செய்யக்கூடிய கை கோர்த்து கொள்ளக்கூடிய விஷயம் ऐसा बन जाएगा जैसे हाथ में हाथ எப்படி ஆகும் என்றால், இது கை மேல கை स्नेह में मिलाते हैं। ஸ்நேகத்தோடு நீங்க இணைச்சுக்கிட்டீங்க. सहयोग का हाथ मिलाना சகயோகத்தினுடைய கையை இணைப்பது, स्नेह का हाथ मिलाना ஸ்நேகத்தினுடைய கையை கோர்த்து கொள்வது तो जरूर माला बन जाएगी। கண்டிப்பாக இப்போ மாலை உருவாயிடும். उनको शिक्षा नहीं दो, பாபா சொல்றாங்க, அவங்களுக்கு நீங்க எதுவும் பாடம் கற்பிக்காதீங்க, स्नेह भरा सहयोग दो। ஆனால் ஸ்நேகத்தை நிரப்பி சகயோகம் கொடுங்க. उनसे न्यारा नहीं बनो, அவர்களிடமிருந்து ஞாராவாக இருக்காதீங்க. बात ही करना छोड़ दिया, அடுத்த பாதியை விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. उनके बारे में सोचना ही छोड़ दिया। அப்படின்னா பாபா சொல்றாங்க, ஞாரா பியாராவாக இருங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுல பாதி விஷயத்தை சொல்லல பாபா. जैसे न्यारे हो गए, न्यारा नहीं बनो, किनारा नहीं करो। பாபா சொல்றாங்க, அவர்களை விட்டுட்டு தனியாக ஆகாதீங்க, இல்லை என்றால் அவர்களை ஒதுக்கியும் வைக்காதீங்க. उनके जीवन का सहारा बनो, அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஆதரவாளராக இருங்க. क्योंकि आपका यादगार ஏனென்றால் உங்களுடைய நினைவர்த்தம் தான் अंतिम यादगार क्या है? பாபா கேக்குறாங்க, கடைசி நினைவர்த்தம் எது? आपका अंतिम यादगार रुद्रमाला है। பாபா கேக்குறாங்க, உங்களுடைய கடைசி நினைவர்த்தமாக இருப்பது ருத்ரமணி மாலையா, या विजय माला है? இல்லை என்றால் விஜயமணி மாலையா? है? आखिरी तो रुद्रमाला के मड़के भी नंबर பாபா சொல்றாங்க, கடைசியில் ருத்ரமணி மாலை கூட நம்பர் வாராக विजय माला में पिरो जाएंगे। விஜயமணி மாலையில் போய் கோர்க்கப்பட்டுடுவீங்க. तो आपका यादगार विजय माला है।
அப்போ பாபா கேட்குறாங்க, உங்களுடைய நினைவார்த்தம் விஜயமணி மாலை. हर एक मन का ஒவ்வொரு மணிகளும் मणके के साथ ही सहयोगी है। ஒவ்வொரு மணியும் இன்னொரு மணியோடு சகயோகிகளாகவும் கூட துணைவர்களாகவும் இருக்கீங்க. तो माला का यादगार बना है। அப்பொழுது மாலையினுடைய நினைவார்த்தம் உருவாக்கப்படுகிறது. तो सभी से बाप दादा पूछते हैं, அனைவரும் பாப்தாதாவிடம் கேட்குறாங்க, नए साल में क्या करना है? புதிய வருடத்தில் என்ன செய்யணும்? संदेश देने का कार्य तो बहुत किया। பாபா சொல்றாங்க, சந்தேஷம் கொடுக்கக்கூடிய மெசேஜ் கொடுக்கக்கூடிய காரியத்தை என்னவோ நிறைய செய்துட்டீங்க. कर रहे हैं, இப்போ கூட செய்து கொண்டே இருக்கீங்க. करते रहेंगे। மேலும் அதை செய்து கொண்டே இருக்கணும். अब संदेश वाहकों के सहयोग और स्नेह की रूपरेखा स्टेज पर लाओ। பாபா சொல்றாங்க, மெசேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வடிவமைப்பை, அதுதான் சிநேகம் மற்றும் சகயோகத்தினுடைய வடிவமைப்பை நீங்க ஸ்டேஜ் மீது கொண்டு வாருங்கள். महादानी बनो, பாபா சொல்றாங்க, மகாதானியாக ஆகுங்க. अपने गुणों का सहयोगी बनाओ। தன்னுடைய குணங்களை மற்றவர்களுக்கு சகயோகமாக ஆக்குங்க. और बनो, தானும் ஆகுங்க, மற்றவர்களையும் உருவாக்குங்க. ऐसे अपने गुणों का அதே போல தன்னுடைய குணங்களை, है तो परमात्मा गुण, உண்மையில் பார்க்க போனா பரமாத்மாவுடைய குணம் தான். लेकिन जो आपने में बनाया है, ஆனால் நீங்க உருவாக்கி இருக்கீங்க. उस गुण की शक्ति से உங்களுடைய குணங்கள் மற்றும் சக்தியின் மூலமாக की कमजोरी को दूर करो। மற்றவர்களுடைய பலகீனத்தை தூரமாக ஆக்குங்க. तो ये काम कर सकते हैं? பாபா கேட்குறாங்க, இந்த வேலை உங்களால் செய்ய முடியுமா? कर सकते हैं या मुश्किल है? பாபா கேட்குறாங்க, செய்ய முடியுமா இல்லை என்றால் கஷ்டமா? टीचर्स बताओ। டீச்சர்ஸ் நீங்க சொல்லுங்க, कर सकते हैं? செய்ய முடியுமா? कर सकते हैं या करना ही है? செய்ய முடியுமா இல்லை என்றால் செய்யணுமா? करना ही है। செய்ய வேண்டியதாக இருக்கா? कोई कमजोरी नहीं रहे, சரி, எந்த ஒரு பலகீனக்காரர்களும் இருக்கக்கூடாது. क्योंकि कोटों में कोई है ना, ஏனென்றால் அனைவரும் கோடியிலும் ஒரு சிலர் தானே. चाहे लास्ट दाना भी है, கடைசி மணியாக இருந்தாலும் சரி, वो भी कोटों में कोई है। அந்த மணி கூட கோடியில் கடைசியில் வந்திருக்கக்கூடிய மணி. அவர் கூட கோடியிலும் ஒரு சில மணியில கோர்க்கக்கூடியவர். चाहे 8 की माला का हो, பாபா சொல்றாங்க, 8 மணியினுடைய மாலையாக இருக்கலாம், 108 की माला का हो, இல்லை என்றால் 108 மணி மாலையாகவும் இருக்கலாம், 1000 भुजाओं की माला का हो, இல்லை என்றால் 1000 மணிகளை இருக்கக்கூடிய மாலையாக இருக்கலாம். 1000 மணிகள் இருக்கும் இல்லையா, அதை சொல்றாங்க. 1000 की माला का लास्ट मण का हो, இல்லை என்றால் 16108 மணிகள் இருக்கக்கூடிய மாலையாகவும் இருக்கலாம். वो भी कोटों में करोड़ों में कोई मण का है। பாபா சொல்றாங்க, இந்த மணி கூட எப்படிப்பட்டது என்றால் கோடியிலும் ஒரு சில மணியாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மணி இவர்கள். आपका टाइटल ही है मास्टर सर्वशक्तिवान। உங்களுடைய டைட்டிலே இதுதான், மாஸ்டர் சர்வசக்திவான். तो सर्वशक्तिवान का कर्तव्य क्या है? அப்போ பாபா கேட்குறாங்க, சர்வசக்திவானனுடைய செயலே எப்படி இருக்கும்? உங்களுடைய செயல் எது? उनका कर्तव्य है शक्ति की लेन देन करना।
உங்களுடைய காரியமே எதுவென்றால் சக்திகளை எடுப்பது, மற்றவர்களுக்கு கொடுப்பது. गुणों की लेन देन करना, அதே போல குணங்களையும் எடுக்கணும், மற்றவர்களுக்கு கொடுக்கணும். अवगुणों की नहीं। அவகுணங்களே இல்ல, बाप द्वारा मिला हुआ गुण और शक्तियां தந்தை மூலமாக என்ன குணங்கள் கிடைத்திருக்கின்றனவோ, சக்திகள் கிடைத்திருக்கின்றனவோ, आपस में लेन देन करो। அதை ஒருவர் மற்றொருவருக்கு கொடுத்து வழங்குங்கள். यही सहयोग की गिफ्ट இதுதான் சகயோகம் செய்வதனுடைய gift. एक दो में देते रहो। ஒருவர் இன்னொருவருக்கு கொடுத்து கொண்டே இருங்க. नया वर्ष होता है तो एक दो को गिफ्ट देते हैं ना। புதிய வருடம் வருகிறது என்றால் ஒருவர் இன்னொருவருக்கு gift கொடுக்கறாங்க இல்லையா? तो इस वर्ष में அப்போ இந்த வருடத்தில் एक दो में गुणों और शक्तियों की लिफ्ट दो। ஒருவர் இன்னொருவருக்கு குணத்தினுடைய லிஃப்டை கொடுங்க. अगर कल्याण की भावना रखेंगे तो जैसे भाषण करके संदेश देते हो ना, பாபா சொல்றாங்க, நன்மை செய்யக்கூடிய பாவனையை வைக்கிறீங்கன்னா இப்போ சந்தேஷிக்காக பாஷணம் கொடுக்கறதுக்காக சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா? वाणी द्वारा संदेश देते हो ना, பேச்சு மூலமாக அவர்களுக்கு சந்தேஷ் அதான் மெசேஜ் கொடுக்குறீங்க இல்லையா? वैसे अपने कल्याण की भावना द्वारा, कल्याण की वृत्ति द्वारा அதே போலதான் உங்களுடைய நன்மை செய்யக்கூடிய உள் உணர்வு மூலமாக, பாவனை மூலமாக, कल्याण के वायुमंडल द्वारा ये गुणों மேலும் நன்மை செய்யக்கூடிய வாயுமண்டலத்தின் மூலமாக की गिफ्ट दो இந்த குணங்களினுடைய கிஃப்டை மற்றவர்களுக்கு கொடுங்க. और शक्तियों की गिफ्ट दो। மேலும் சக்திகளினுடைய கிஃப்டையும் கொடுங்க. कमजोर को सहयोग देना, பலகீனம் உடையவர்களுக்கு சகயோகம் செய்வது, ये समय पर गिफ्ट देना है। இது சமயப்படி கிஃப்ட் கொடுப்பதாக ஆயிடுச்சு. जो गिरे हुए हैं उनको गिराओ नहीं, யாரெல்லாம் இப்போ கீழே விழுந்துட்டாங்களோ அவங்கள அப்படியே கீழே விழுந்துட்டா பரவாயில்லன்னு நினைப்பது இல்லை. चढ़ाओ, அவங்கள தூக்குங்க, ऊंचा चढ़ाओ। அவங்களை உயர்ந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போங்க. ये ऐसा है, இப்படி சொல்லக்கூடாது, நினைக்கக்கூடாது, இவங்க அப்படிப்பட்டவங்க தான், ऐसा ही बना रहेगा, இவங்க இப்படியே தான் இருப்பாங்க, ऐसा संकल्प नहीं चलाओ। இப்படிப்பட்ட எண்ணங்களையே வைக்காதீங்க. परिवर्तन का युग है। இதுதான் பரிவர்த்தனை செய்யக்கூடிய யுகம் இது. असंभव को ஏனென்றால் அசம்பவத்தை நடக்கவே முடியாத விஷயத்தை கூட संभव करने का युग है। இது நடக்க வைக்கக்கூடிய யுகம் இது. तो भावना रखो ये प्रभु प्यार के पात्र है। அப்படி பாவனையை வச்சுக்கோங்க, இவங்க பிரபுனுடைய பாத்திரமாக கூடியவங்கன்னு பாவனை வச்சுக்கோங்க. அதான் பிரபுனுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள் அப்படின்ற பாவனை இருக்கணும் ஒவ்வொருவர் மீதும். फोटो में कोई आत्मा है, विशेष आत्मा है। ஏனென்றால் அனைவருமே கோடியில் செலக்ட் செய்திருக்கக்கூடிய கோடியில் ஒரு சில குழந்தைகள் தான். और ये भी विजयी बनने वाली आत्मा है। மேலும் இவர் கூட வெற்றி அடையக்கூடிய மணிதான். ये दृष्टि रखो। இப்படிப்பட்ட திருஷ்டியை வைத்துக் கொள்ளுங்கள். अभी वृत्ति, दृष्टि, वायुमंडल चेंज करो। பாபா சொல்றாங்க, இப்போ உள் உணர்வு, திருஷ்டி, வாயுமண்டலம் இதை எல்லாத்தையும் மாத்துங்க. कुछ नवीनता करनी चाहिए ना। பாபா கேக்குறாங்க, ஏதாவது புதுமையை செய்து காட்டணும் இல்லையா? कमजोरी को देखते हुए भी देखो नहीं। பலகீனத்தை பார்த்தாலும் நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. उनको उमंग उत्साह दो, सहयोग दो। அவர்களுடைய பலகீனத்தை பார்க்காமல் அவர்களுக்கு சகயோகத்தையும் ஊக்கம் உற்சாகத்தையும் கொடுங்க. ऐसा ब्राह्मण संगठन तैयार करो। பாபா சொல்றாங்க, அப்படிப்பட்ட பிராமண சங்கடனை உருவாக்குங்க.
तो बाप दादा विजय की ताली बजाएंगे। அப்பொழுது தான் பாப்தாதா வெற்றியினுடைய கை தட்டுவாங்க, பாராட்டுவாங்க. आप भी बार बार तालियां बजाते हो ना? நீங்க கூட அடிக்கடி கை தட்டுறீங்க இல்லையா? बाप दादा मुबारक हो, बधाई हो, ग्रीटिंग्स हो। பாப்தாதா இப்போ வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. उसकी तालियां बजाएंगे। அதுக்காக கை தட்டுவாங்க. आप भी साथ में ताली बजाएंगे ना? நீங்க கூட பாப்தாதாவோடு சேர்ந்து கை தட்டுவீங்க இல்லையா? अभी ताली बजाई तो अच्छा किया। இப்போ கூட கை தட்டுறீங்க, இது கூட நல்லதா செய்றீங்க. लेकिन सारे विश्व के सामने ताली बजे। ஆனால் முழு உலகத்திற்கு முன்னாடியும் கை தட்டணும். सबके मुख से ये आवाज निकले। எல்லாருடைய வாயிலிருந்தும் இந்த குரல் ஒலி வெளிவரணும். ये आवाज निकले। பாபா கேக்குறாங்க, என்ன குரல் ஒலி வெளிவரணும்? किससे बातें कर रहे हैं? பாபாக்கு இப்ப கேக்குறாங்க, யார்கிட்ட பாப்தாதா பேசிக்கிட்டு இருக்காங்க? सबके मुख से ये आवाज निकले, हमारे इष्ट देव आ गए। எல்லாருடைய வாயிலிருந்தும் இந்த விஷயம் வரணும். என்னவென்றால் எங்களுடைய இஷ்ட தேவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். बाप दादा को 2-3 साल से तक लगी हुई। பாபா சொல்றாங்க, பாப்தாதாவுக்கு 2-3 வருஷமாக பயந்துட்டு இருக்காங்க. हमारे पूज्य आ गए। என்னவென்றால் எங்களுடைய பூஜைக்கு தகுந்தவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். तो ये लक्ष्य पक्का है ना? பாபா கேக்குறாங்க, இந்த லட்சியம் பக்காவாக இருக்கா? किनका? யாருக்கு? जो अष्टदेवों की लिस्ट में आएंगे उनका, हमारा तो कोई काम नहीं। இப்போ அஷ்டதேவர்களுடைய லிஸ்ட்ல வராங்க இல்லையா, அவங்களுக்கு இல்லை. அவங்க இப்படி நினைப்பாங்களா, இது நம்ம வேலை இல்லைன்னு? अरे अष्टदेवों का नाम डिक्लेयर हो गया क्या? அப்போ அதான் பாபா கேட்குறாங்க, அந்த யாரெல்லாம் அங்கே இருக்காங்களோ அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த விஷயமெல்லாம் நமக்கே இல்லை, அஷ்டதேவர்களுக்காக பாபா இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் பாபா கேட்குறாங்க, என்ன அஷ்டதேவர்கள் இப்போது டிக்ளேர் ஆயிட்டாங்களா? नाम डिक्लेयर हो गया? பெயர் இப்போ தந்தை டிக்ளேர் பண்ணிட்டாங்களா? नहीं? இல்லை. तो हमारा नंबर आ सकता है कि नहीं आ सकता है? அப்போ இதில் நம்மளுடைய நம்பரும் வர முடியுமா இல்லையா? आ सकता है। வர முடியும். अरे क्यों नहीं आ सकता? அந்த மாதாஜி கேட்குறாங்க, எப்படி பாபா வர முடியும்னு கேட்குறாங்க. பாபா கேட்குறாங்க, ஏன் வர முடியாது? लक्ष्य तो लिया लक्ष्मी नारायण बनने का। இப்போ உங்களுக்கு லட்சியமே கிடைச்சிருக்கு, லக்ஷ்மி நாராயணனாக ஆகுவதனுடைய லட்சியம். लक्ष्मी नारायण नहीं बनेंगे तो कम से कम लक्ष्मी नारायण के समान तो बन जाएंगे। இப்போ லக்ஷ்மி நாராயணனாக ஆக முடியலனாலும் அட்லீஸ்ட் லக்ஷ்மி நாராயணனுக்கு சமமாகவாது ஆகலாம் இல்லையா? नेगेटिव भावना ना अपने लिए हो, ஒருவேளை பாருங்க, நெகட்டிவ் பாவனையை வச்சுக்கிட்டீங்கன்னா ना दूसरों के लिए हो। तो सबके मुख से ये आवाज, नेगेटिव भावना ना अपने लिए हो और ना दूसरों के लिए हो। பாபா சொல்றாங்க, நெகட்டிவ் பாவனையை தனக்கும் வச்சுக்க கூடாது, மற்றவர்களுக்கும் வைக்க கூடாது. तो सबके मुख से ये आवाज निकले, हमारे इष्ट देव आ गए, हमारे पूज्य आ गए।
எல்லாருடைய வாயிலிருந்தும் இந்த வார்த்தை தான் வெளிவரும். என்னுடைய இஷ்ட தேவர்கள் வந்துட்டாங்க, என்னுடைய பூஜைக்கு தகுந்தவர்கள் வந்துட்டாங்க, அப்படி தான் அவங்களுடைய வாயில வெளிவரும். तो ये लक्ष्य पक्का है ना? அப்போ இந்த லட்சியம் பக்கா வச்சிட்டீங்க இல்லையா? पक्का है लक्ष्य? லட்சியம் உங்களுக்கு பக்காவாக உறுதியாக இருக்கா? पक्का है तो करना ही है. அப்போ உறுதியாக இந்த லட்சியம் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ செஞ்சுதான் ஆகணும். पक्का नहीं है ஒருவேளை உறுதியாக இந்த லட்சியத்தை வச்சுக்கல அப்படின்னா அப்போ अच्छा जितना हो जाएगा उतना हो जाएगा, नहीं हो जाएगा तो அப்போ இப்படியா, எவ்வளோ ஆகுதோ ஆகலாம், இல்லை ஆகவே முடியலனா देखा जाए. சரி விடுங்க. அப்படியா? तो लक्ष्य क्या करना चाहिए? அப்போ பாபா சொல்றாங்க என்னதான் லட்சியத்தை வச்சுக்கணும்? मजबूत करना है. பாபா சொல்றாங்க மிகவும் ஸ்ட்ராங்காக ஆகணும், करना ही है. ஆகிதான் ஆகணும். ये कि ऐसे सोचेंगे कि देखेंगे प्लान बनाएंगे. இல்லைன்னா இப்படி நினைக்காதீங்க, பார்க்கலாம், நாங்கள் பிளான் பண்ணுறோம். प्लान क्या करना ही है. என்னதான் பிளானு? செஞ்சுதான் ஆகணும். अभी सभी इंतजार कर रहे हैं. ஏனென்றால் இப்போ எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. जो भी इंतजार करने वाले हैं யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்களோ अभी इनका इंतजार समाप्त करो. அவர்களுடைய எதிர்பார்ப்பை இப்போ முடிவடைய செய்யுங்க. प्रत्यक्ष होने का इंतजाम करो. இப்போ பிரத்யக்ஷம் ஆகுவதற்கு நீங்க ஏற்பாடு செய்யுங்க. देखो பாருங்க, प्रकृति भी अभी कितनी तंग हो रही है. இப்போ இயற்கை கூட எவ்வளவு தொல்லையா அனுபவிச்சிட்டு இருக்கு. क्या था? என்ன சொன்னாங்க? माया थक गई है மாயா டயர்ட் ஆயிடுச்சு. और प्रकृति அடுத்தது இந்த இயற்கை तंग हो गई है. அது கூட இப்போ களைப்படைஞ்சிடுச்சு. तो प्रकृति को भी शांत बना दो. அப்போ இயற்கையை கூட நீங்க சாந்தியாக ஆக்குங்க. बहुत अशांत हो रही है. ஏனென்றால் ரொம்ப அசாந்தியாக ஆகி கொண்டிருக்காங்க. हैं? प्रकृति शांति धाम के नजदीक नहीं है क्या? பாபா கேக்குறாங்க இயற்கை சாந்தி தாமத்திற்கு பக்கமாக இல்லையா? शांति धाम से दूर है या नजदीक है? இயற்கை சாந்தி தாமத்திற்கு தூரமாக இருக்கா அல்லது அருகாமையில் இருக்கா? हैं? दूर है. தூரமாக இருக்கு. अभी प्रकृति को शांत बनाओ. பாபா சொல்றாங்க இப்போ இயற்கையை நீங்க சாந்தியாக ஆக்குங்க. आप तो नजदीक है या दूर है? இப்போ நீங்க அருகாமையில் இருக்கீங்களா இல்லை என்றால் தூரமாக இருக்கீங்களா? हैं? शांति देवा के नजदीक होंगे तो शांति धाम के भी नजदीक होंगे. பாபா சொல்றாங்க சாந்தி தேவனுக்கு அருகாமையில் இருந்தீங்கன்னா அப்பதான் சாந்தி தாமத்திற்கு அருகாமையில் இருப்பீங்க. शांति देवा से दूर होंगे ஒருவேளை சாந்தி தேவன் அந்த தேவனிலிருந்து தூரமாக இருந்தீங்கன்னா तो शांति धाम से भी அப்போ சாந்தி தாமத்திலிருந்தும் दूर होंगे. தூரமாக தான் இருப்பீங்க. तो मूर्ति में एक शांति देवा है. பாபா சொல்றாங்க திருமூர்த்தியில் ஒருவர் சாந்தி தேவனும் இருக்காங்க. एक सुख देवा है. அதில் ஒருவர் சுகதேவனும் இருக்காங்க. तो प्रकृति को भी शांत बना दो. அப்போ இயற்கையும் நீங்க சாந்தியாக ஆக்கிடுங்க. आप प्रत्यक्ष हो जाएंगे तो विश्व शांति स्वतः हो जाएगी. அப்போ நீங்க பிரத்யட்சமாயிட்டீங்கன்னா உலகத்தில் விஸ்வ சாந்தி என்பது விஸ்வமே சாந்தி அடைவது என்பது தானாகவே ஆகும்.
के ऊपर உங்களுடைய பிரத்யக்ஷதாவின் மீதுதான் विश्व की शांति रुकी हुई है। விஸ்வத்தினுடைய சாந்தி நின்று கொண்டே இருக்கு.